पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 2வது சாப்டர் சாங்கிய யோகம். இந்த சாங்கிய யோகத்துல நம்ம நேற்று என்ன பார்த்துருக்கோம், 53வது ஸ்லோகம் வந்தாச்சு. சுவாமி ஏன் ரொம்ப ஸ்லோவா போறீங்க அப்படின்னா, இந்த 2வது அத்தியாயம் ஒரு உபனிஷத். ஒரு உபனிஷத்துக்கு எவ்வளவு சமயம் எடுக்குமோ அந்த சமயம் இந்த 2வது சாப்டருக்கு எடுத்திருக்கு. இந்த 2வது சாப்டரோட எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய மற்ற 16 சாப்டரும் இதுக்காக தான். இது புரியல அப்படின்னா நமக்கு எதுக்காக போயிட்டு இருக்கோம், எங்க போயிட்டு இருக்கோன்னே தெரியாம போயிடும். இது வரைக்கும் என்ன வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 11ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 31 ஸ்லோகம் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கு, லட்சியத்தை சொல்லியாச்சு. ஆத்மாவோட லட்சணங்கள் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 31க்கு மேல கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. நம்ம லெவல்ல இருந்து நம்ம அவங்க கர்மங்களை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் இல்லாம, லாபம் நஷ்டம் இதெல்லாம் எதையும் பார்க்காம நம்மளோட தர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா சமத்துவ புத்தியோட இருந்துட்டு பண்ணணும். இவ்வளவுதான் விஷயம். 31ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்க 52வது ஸ்லோகம் வரைக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம டியூட்டிஸ் ஆசிரம கர்மம்னு நம்ம சொல்றோம். ஆசிரம கர்மம் அப்படின்னா வயசான காலத்துல எதையாவது தர்ம காரியங்கள் எடுத்து போட்டுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் ஆசிரம கர்மம் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தாசிரம தர்மம், வானப்பிரஸ்தம், சன்னியாசி அவங்க கர்மங்களை மட்டும் ஈஸ்வரார்ப்பணமா வந்து பாத்தீங்கன்னா பண்றதுனால, அப்ப ஈஸ்வரனையே லட்சியமா வச்சுக்கிட்டு ஈஸ்வரனுக்காகவே எந்த பலன் கொடுத்தாலும் பிரசாத புத்தியோட இருந்துகிட்டு பண்றதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா சமத்துவம், யோக உச்சிதம். மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க எங்கேயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உபாசனான்னு ஒரு பார்ட் வரவே இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க. யாராவது சாமி எங்க சாமி உபாசனையே வரலையா சாமி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கர்மயோகத்தினால நமக்கு என்ன சமத்துவம் கிடைக்குதோ, சித்த சமாதானம் கிடைக்குதோ, இந்த சித்த சமாதானம் சமம் வந்து பாத்தீங்கன்னா அஷ்டாங்க யோகத்தினாலையும் அதை வந்து பாத்தீங்கன்னா பக்தியோடு சேர்ந்து செய்யக்கூடிய உபாசனையினாலும் அதுதான் கிடைக்க போகுது. அப்போ ஒரு சாதகன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனுடைய டியூட்டியவே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணமா பக்தியோட ஸ்ரத்தையோட பண்ணும்போது அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சமத்துவமானது கிடைச்சிருது. மனசு சஞ்சலம் இல்லாம அசைவில்லாம போயிடுது. அந்த அசைவில்லாம போனதுக்கு பிறகு சித்தம் தெளிவாகுது. சித்தம் தெளிவானதுக்கு பிறகுதான் அவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன யோசிக்கிறானா, பரீட்சை லோகான் கர்மச்சிதான் பிராமணோ நிர்வேதமாயான் நாஸ்திய கிருத கிருத்தேன. முண்டகோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான மந்திரம் சொல்லுது. பரீட்சை லோகான் எல்லா உலகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இது என்ன அப்படின்னு யோசிக்கிற தன்மை வந்து நமக்கு அவனுக்கு ஒண்ணு சித்திக்குது. இந்த உலகம்னா என்ன, எது நித்தியம் எது அனித்தியம் அப்படின்னு சித்த சுத்தி உண்டானா மட்டும்தான் புரியும். சித்த சுத்தி உண்டாகணும் அப்படின்னா நீங்க ஈஸ்வரார்ப்பணமா கர்மத்தை பண்ணி பிரசாத புத்தியோட பலன்களை எல்லாத்தையும் ஸ்வீகாரம் பண்ணி சித்தம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்டெபிலிட்டி வந்தாதான் தெரியும் வெளியில இருக்கிறதெல்லாம் சும்மா நிஸ்சாரமானது அப்படின்னு. அந்த விவேகம் வர ஆரம்பிக்கும். உள்ளதான் நித்திய சுகம் இருக்கு, வெளியில சுகம் இல்லை அப்படின்னு ஒரு ஞானம் வர ஆரம்பிக்கும். அப்ப அது வந்துச்சு அப்படின்னா வெளியில தேடுதல் நிக்க ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு உள்ளுக்குள்ளார தேடுதல் ஆரம்பிக்கிறதுனாவே சித்த சுத்தி வந்துருச்சுன்னு அர்த்தம். வெளியில தேடுதல் எனக்கு இருக்கு அப்படின்னா இன்னும் சித்த சுத்தி ஆகல. உங்களுக்கு வந்து அனித்தியம் எது நித்தியம் எதுன்னு தெரியல. சாரம் இல்லாத இந்த உலக விஷயத்துல வந்து உங்களுக்கு தேடுதல் இருக்கு அப்படின்னாவே இன்னும் வந்து விஷன்ல வந்து இந்த கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ண வேண்டி இருக்குன்னு அர்த்தம். எது கேட்ராக்ட் ஆபரேஷன்? இதுதான் கர்மயோகம் பத்தல அப்படின்னு அர்த்தம். நல்ல புத்தி தெரிய ஆரம்பிச்சிருச்சு, இது எல்லாம் அனித்தியம், மொத்தமும் அனித்தியம், இந்த தேகத்துல இருந்து மொத்தமும் அனித்தியம் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சதுக்கு பிறகு நித்திய வஸ்து அடையணும். அந்த நித்திய வஸ்து அடையறதுக்காக என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா வைராக்கியத்தை அடைஞ்சு, வெளியில இருக்கிறது எல்லாத்துலயும் வைராக்கியத்தை அடைஞ்சு அவன் குருவை பிராப்தி பண்றான். குருவை பிராப்தி பண்ணதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா குருவை பிராப்தி பண்றதுக்கு முன்னாடி உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் விதவிதமா எதையோ சொல்லி எல்லாம் குழம்பி போயிருக்கு இந்த புத்தி. அப்போ ஒரு குருநாதர்கிட்ட போனதுக்கு பிறகு அநேக குருநாதர்கள்ட்ட போனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் அதிகமா குழம்பி போகும். இப்போ ஒரு சுவாமி சொல்லுவார் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு சொல்றான்னு தெரியாது. நம்ம முரளிதர சுவாமிகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்க,
ரொம்ப அற்புதமான காரியம் பண்றாரு. எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நாம ஜபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. உலகத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ராமநாம ஜபத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அற்புதமானது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து நல்ல பியூரிஃபிகேஷன் பண்ணக்கூடியது, அனுகிரகத்தை உண்டு பண்ணக்கூடியது. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அதையே கடைசி வரைக்கும் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் இல்லை. நல்லது, ஆனா வந்து கடைசி வரைக்கும் அதை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா இந்த நாம ஜபத்தை பண்ண குரு கிருப்பை கிடைக்கும் உண்மையிலேயே. அப்ப ஈஸ்வர அனுகிரகம் கிடைக்கிறதுக்காக ஒண்ணு பண்ணணும். அப்போ முரளிதர சுவாமிகள் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா அப்படின்னா சூப்பர். ஒரு லௌகிகமா ஒரு பெர்சன் இந்த உலகத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை பண்ணியே ஆகணும். அடுத்த கேள்வி வருது, விவேகானந்தர் வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகம் பண்ண சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ட். கர்மயோகம் பண்ணணும். ஏன் அப்படின்னா கர்மயோகம் பண்ணாம சமத்துவ புத்தி கிடைக்கவே கிடைக்காது. ஈஸ்வர அனுகிரகம் வேணும்னா நாமத்தை சொல்லணும். சித்த சுத்தி வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், கர்மயோகத்தை பண்ணணும். அப்ப இவர் சொன்னதும் முரளிதர சுவாமிகள் சொல்றதும் கரெக்ட் தான், விவேகானந்தர் சொன்னதும் கரெக்ட் தான். ரமணர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா பேசாம சும்மா சொல்லற இரு அப்படின்னு. அது எப்படி முடியும் அப்படின்னா அதுவும் கரெக்ட் தான். அது எப்போனா லாஸ்ட் ஃபைனல்ல PhD. அப்போ இன்னொருத்தர் சொல்றாரு என்னன்னு சொல்றாருன்னா வெறும் சிரவணம் பண்ணாவே போதும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா அதுவும் கரெக்ட் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிரவணம் தானே முதல்ல சிரவணம் பண்ணாம மனனம் சித்திக்காது. மனனம் சித்திக்காம நிதித்தியாசனத்துக்கு போக முடியாது. அப்போ ஒருத்தர் சொல்றாரு கண்டிப்பா பாடத்தை வந்து கேட்டே ஆகணும், சிரவணம் ஒருத்தர் பண்ணியே ஆகணும்னு நான் சொல்றேன். இப்ப நான் சிரவணம் பண்றதுல ரொம்ப தாற்பயமா இருக்கேன் அப்படின்னா இதுவும் கரெக்ட் தான். இன்னொருத்தர் சொல்றாரு இல்ல சிரவணம்லாம் வேஸ்ட்டுங்க, மனனம் பண்ணணும். சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ஒவ்வொரு தாட்டையும் என்ன பண்ணணும், பியூரிஃபை பண்ணணும். இது ஆத்ம விருத்தி, இது அனாத்ம விருத்தி அப்படின்னு என்ன பண்ணணும், அனாத்ம விருத்திகளை எல்லாத்தையும் நேத்தி பண்ணணும். மனனம் தான் வந்து பாத்தீங்கன்னா அனுபூதிக்கு சாதனம்னு ஒருத்தர் சொல்றாரு. அதே வந்து பாத்தீங்கன்னா ரமணர் சொல்லுவார் என்னன்னு கேட்டா எதுப்பா சாதனம்னா நேரடி சாதனம் வந்து பாத்தீங்கன்னா அகம்ன்ற ஸ்புரணத்துல நிக்கிறதுன்னு சொல்லுவார். அப்போ ஒவ்வொரு பெரியவங்களும் வந்து மகாத்மாக்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா விதமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆர்டர் பண்ணி, இவங்க பெரியவங்க இதுக்காக தான் இதை சொல்றாங்க, இதுக்காக தான் இதை சொல்லியிருக்காங்க, இது இந்த ஸ்டெப், இது 2வது ஸ்டெப், இது 3வது ஸ்டெப், இது 4வது ஸ்டெப் அப்படின்னு வரிசையா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மேஷனுக்கு நீங்க கொண்டு வர்றது எப்போ தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப பகவத்கீதை இதை ஃபுல்லா நீங்க கேட்டு முடிக்கும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளியர் விஷன் கிடைக்காது. இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சத்சங்கத்துல ஒரு 30-40 வருஷம் நிறைய விதவிதமான மகாத்மாக்களோட சத்சங்கத்துக்கு போயிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியவே தெரியாது. 30-40 வருஷம் கழிச்சு கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்களே அப்படின்னு புத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா குழம்பி போயிருக்கும். யாரு அதுலயும் கூட வந்து பாத்தீங்கன்னா நல்ல அந்த காரணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பண புத்தியோட கர்மயோகம் பண்ணிக்கிட்டு சித்த சுத்தி உண்டாயிருக்கோ அவங்களுக்கு எந்த மகாத்மாக்கள் சொன்னாலும் சத்சங்கத்துக்கு போனாலும் சுவாமி இதுக்காக தான் சொல்றாரு அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாது. ஆனா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மகாத்மாக்களோட டீச்சிங்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரடிக்ட் ஆகிற மாதிரியே தெரியும். ஆனா எங்கேயுமே கான்ட்ரடிக்ஷன் இல்லவே இல்லை. இப்ப பகவத்கீதையை சொந்தமா எடுத்து படிச்சீங்க அப்படின்னா இதே ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் இங்கேயே சம்பவம். பகவத்கீதையில இருக்கிறதா ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்காங்க பெரியவங்க எல்லாமே. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த 6வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா தியான யோகம், ரமண பகவான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும். தியான யோகத்தை பேசாம சும்மா இரு, ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்வா நகிஞ்சி தப்பி சிந்தையே 6:25 சொல்றார். எந்த ஒன்றையும் சிந்திக்காம தான்லே நில்லு அப்படின்னு. அப்ப ரமண பகவானோட பிலாசபி வந்துருச்சு அப்படின்னு. இங்க 3வது சாப்டர்ல சொல்ல போறாரு வந்து பாத்தீங்கன்னா தஸ்மாத்வம் குரு கர்மத்துவம் அப்படின்னுவாரு. இங்க நீ கர்மாவை பண்ணு அப்படின்னுவாரு. ஒரு பக்கம் கர்மாவை பண்றதா இல்ல வந்து 6வது சாப்டர்ல சொல்ற மாதிரி தான்ல நிக்கிறதா இல்ல வந்து பாத்தீங்கன்னா மன்மனாபவ மத்பக்தோபவ மத்யாஜி பவ அப்படின்னு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல பக்தியை பண்ண சொல்றாரு. இது என்ன விதவிதமான கன்ஃபியூஸ் இருக்கே சுவாமி, பகவத்கீதை படிச்சாவே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒரு குருநாதரை நல்லா சரணாகதி பண்ணி நல்ல சமயம் கொடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேதாந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா முறைப்படி வந்து பாத்தீங்கன்னா கேட்கறது. சிரவண காலம் நல்ல பகவத்கீதையும் உபனிஷதங்களையும் நல்லா 3-4 வருஷம் 5 வருஷம் டைம் கொடுத்து படிச்சீங்க அப்படின்னா மெதுவா உங்களுக்கு இருந்த கன்ஃபியூஸ் யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்களோ, புராணங்கள் இதிகாசங்கள் நிறைய படிச்சிருப்போம், சொசைட்டி நிறைய உள்ள கொடுத்துருக்கோம், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக யார் என்னென்ன எதுக்காக சொன்னாங்க அப்படின்னு நல்ல முறையில புரிய ஆரம்பிச்சோம். அதுக்கு என்ன வேணும்,
நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரஸ்தானத்திரயத்தை நல்ல வேதாந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா முறையா ஒரே குருநாதர்கிட்ட இருந்து முறையா கேட்கணும். அப்படி கேட்கும் போது என்ன நடக்குது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, யதாதே மோக கலிலம் புத்திர் வெதித ரிஷ்யதி 52ல சொல்லியிருக்கோம்ல, எப்பொழுது உன்னுடைய புத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா குழம்பி போயிருந்துச்சு, எது சரி எது தப்புன்னு தெரியாம இருந்துச்சு, மோகம் இருந்துச்சு, அந்த மோகம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புத்தி கடந்து போகுது அந்த மோகத்தை எல்லாத்தையும். ததா கந்தாசி நிர்வேதம், அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைராக்கியம் வரும், மோகம் போயிடும், இதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தெளிவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மத்தை எடுக்கும் போதே எப்படி பண்ணணும், எதுக்காக பண்ணணும், நாம ஜெபம் பண்றோமா அதோட பர்பஸ் என்ன, கர்மயோகம் பண்றோமா அதோட பர்பஸ் என்ன, பக்தி பண்றோமா அதுக்கு என்ன பர்பஸ், சிரவணமா அதோட லிமிட்டேஷன் என்ன, மனனமா அதோட லிமிட்டேஷன் என்ன, நிதித்தியாசனம் அது என்ன பண்ணும், அனுபூத்தினா என்ன, இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோகம் இல்லாம இது இப்படிதான் அப்படின்னு பிரஸ்தானத்திரயத்தை முழுசா நீங்க கேட்டீங்கன்னா ஒரு குருநாதர் மூலமா அப்ப வந்து கிளியரா தெரிஞ்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்கிறவரிலையும் கேட்க போகின்றவைகளிலும் இதுவரைக்கும் நீங்க என்ன கேட்டீங்களோ, இப்ப என்ன கேட்கறீங்களோ, இனி என்ன கேட்பீங்களோ, யார்கிட்ட இருந்து இந்த சொசைட்டில இருந்து நிறைய பேர் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள்ட்ட இருந்து எதை கேட்டாலும் உங்களுக்கு மனசு வந்து கன்ஃபியூஸ் ஆகவே ஆகாது. அதுல எல்லாத்துலயும் இவ்வளவுதான்ப்பா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புரிய ஆரம்பிச்சு. இந்த பகவத்கீதையை ஒன்ன வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கு பிறகு நீங்க எந்த லோக்கத்துல இருக்க எந்த ஸ்பீச்சஸ் எடுத்தாலும் உங்களுக்கு யாரோட ஸ்பீச் வந்து பாத்தீங்கன்னா எந்த குழப்பத்தையும் உண்டு பண்ணாது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதை வந்து பாத்தீங்கன்னா பூரணமா உங்களுக்கு ஞானத்தை கொடுத்தோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 52ல சொல்லிச்சு. 53ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ருதி விப்ரதி பண்ணாதி யதாஸ்தாஸ்யதி நிஷ்டலா சமாதா வச்சலா புத்திகி ததா யோகம் அவாப்சியசி அப்படின்னு இருக்கு. சிரவணம் பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க, கர்மயோகத்தினால சமத்துவம், மனசு வந்து சஞ்சலம் இல்லாம சமத்துவத்தை அடைஞ்சதுக்கு பிறகு வைராக்கியம் வருது, விவேக வைராக்கியம் வருது. விவேக வைராக்கியம் வந்ததுக்கு பிறகு குருநாதர்கிட்ட போறீங்க. குருநாதர்கிட்ட போய் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிரவணம் பண்றீங்க, மனனம் பண்றீங்க. இந்த சிரவணம் மனனம் பண்ணி முடிச்சோன மனனம் என்னது, சிரவணம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் லட்சணம் ஒண்ணு இருக்கு. நல்ல வேதாந்தத்தை கேட்கும் போதுதான் தெரியும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்ம ஞானத்துக்கு வந்து வேதாந்தம் தான், உபனிஷதங்கள் தான் பிரமாணம், அத்தாட்சி. இந்த குப்பனோ சுப்பனோ யூடியூப்ல ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா கொம்பு முளைச்சு போய் பேசுறானே, இவனோட வச்சனங்கள் எதுவுமே பிரமாணம் இல்லை, அத்தாட்சி இல்லை, வேதமே பிரமாணம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை உபனிஷத்து மூலமா பகவத்கீதை மூலமா தான் அறிய முடியும் அப்படின்னு ஒரு நிச்சயம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப தெரியும் அப்படின்னா இந்த உபனிஷதங்கள்லாம் படிச்சு முடிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து என்ன பேரு அப்படின்னா பிரமாணகத சம்சய நிவர்த்தின்னு பேரு. சிரவணத்துக்கு பேர் என்னது, பிரமாணகத சம்சய நிவர்த்தி. பிரமாணம்னு என்ன அர்த்தம், இவங்க சொல்றதை கேட்கலாமா, அவங்க சொல்றதை கேட்கலாமா, அது சரியா இது சரியான்னு உங்களுக்கு உள்ளுக்குள்ளார ஒரு கன்ஃபியூஸ் இருந்துச்சுல்ல. இத முறையா கேட்கும் போது இந்த பகவத்கீதை வேதாந்த உபனிஷதங்கள்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சு போயிடும். யாரு சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன், உபனிஷத் சொல்றது பகவத்கீதை சொல்றதான் ஏத்துப்பேன் அப்படின்னு, இதுதான் சத்தியம் அப்படின்னு உங்களுக்குள்ளார ஒரு நிச்சயம் உண்டாச்சு அப்படின்னா நீங்க சிரவணம் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னும் மனசு வந்து பாத்தீங்கன்னா இங்க அங்க அலைபாயுது அப்படின்னா இன்னும் சிரவணம் பண்ணல, முறையா சிரவணம் பண்ணல அப்படின்னு அர்த்தமாகுது. எந்த வாக்கியம் சொன்னாலும் உபனிஷத் சொல்லியிருக்கா, பகவத்கீதை சொல்லியிருக்கா நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆத்தென்டிக் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். யாரு சொன்னதும் உங்களுக்கு வந்து தேவையில்லை, தூக்கி போடுங்க. 1000 மனுஷங்க வருவாங்க போவாங்க, இந்த வேதம் நித்தியமா இருக்கிறது, சுவாச காத்து, ஈஸ்வரனோட சுவாச காத்து. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரத்தா பக்தி பரிபூர்ணமா உண்டாயிடுச்சு அப்படின்னா சிரவணம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனாலும் சிரவணம் பண்ணா 10மா சுவாமி அப்படின்னு கேட்டா 10. சிரவணத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதி விப்ரதி பண்ணாதி முக்கியமானது வருது. நிறைய வேதத்துல இருக்கக்கூடிய மந்திரங்கள்லாம் ஒரு பக்கம் 80,000 மந்திரங்கள் வேத மந்திரங்கள் கர்மத்தை பத்தி சொல்லுது, 16,000 மந்திரங்கள் உபாசனைகளை பத்தி சொல்லுது, அதுக்கப்புறம் 4,000 மந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதாந்தம் ஆத்ம தத்துவத்தை பத்தி உபனிஷதங்கள் பேசுது. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான ஸ்ருதிகள், ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரிச்சுவலை சொல்லுது, ஒண்ணு உபாசனை சொல்லுது, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கண்ணுமுடி உட்கார சொல்லுது, ஒண்ணு சிருஷ்டியை பத்தி பேசுது. எத்தனை மந்திரங்கள், எத்தனை விதவிதமான மந்திரங்கள், இதெல்லாம் கேட்டு வந்து பாத்தீங்கன்னா எதை அடையிறது அப்படின்னு சாத்தியத்தை பத்தியும் சாதனத்தை பத்தியும் நமக்கு என்ன ஆயிருக்கும், புத்தி வந்து பாத்தீங்கன்னா பல விதங்களா செதறி போயிருக்கும் வேதத்தை கேட்டதுக்கு பிறகு கூட.
அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல மனநம்னு சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல தேவையில்லாத அன்வான்டா இருக்கிறது எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி எடுத்து, இதுதான் லட்சியம், நானை அடையிறது மட்டும்தான் லட்சியம், நானுக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொய்யானது அப்படின்னு நல்லா கிளியரா மனசுல இது பண்ணிட்டு நேத்தின்னு அன்வான்டா இருக்கிறது எல்லாத்தையும் ட்ரிம் பண்றது. இந்த எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணதுக்கு பிறகு விவசாயாத்மிகா புத்தி ஏகேக குருநந்தன், நல்ல விவசாயம் பண்றது, கல்டிவேட் பண்றது. மனனத்துக்கு பேரு கல்டிவேஷன். அந்த மனனம் பண்ண 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 இது பொய் இது உண்மை, இது பொய் இது உண்மை அப்படின்னு பொய்யானது எல்லாத்தையும் மைண்ட் செட்டப் என்னெல்லாம் இருக்கோ எல்லா மைண்ட் செட்டப்பையும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் நீக்கிட்டு பின்னாடி சொல்ல போற லாஸ்ட்ல சொல்ல போற லாஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ. இதான் மொத்தத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி ஓரமா போட்டுட்டு, மனனத்தினால நமக்கு நடக்கக்கூடிய முக்கியமான பிரயோஜனம் அதுதான். சிரவணம் பண்ணவங்க எல்லாத்தாலையும் நிக்க முடியாது, தவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப சிரவணம் பண்ணதுக்கு பிறகு இந்த மனனம் பண்றதுனால நமக்கு தெரிஞ்சிடும் ஒரே ஒரு கோல் தான். யாரு? பகவான் மட்டும்தான். அவர் என்னுடைய ஆத்மாவா இருக்கார், அவர்தான் பிரம்மஸ்வரூபமா இருக்கார், அவர்தான் எல்லா ஜீவராசிகளும் ஆத்மாவா இருக்கார், அவர்தான் உள்ள இருக்கார், வெளியில இருக்கார். மேல தெரியறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தங்கத்துக்கு மேல தெரியற ஆபரணங்கள் மாதிரி நாமரூப கல்பித்தம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிச்சயம் வந்து எனக்கு எதையுமே அடைய வேண்டாம் அப்படின்னு எல்லா தர்மங்களையும் சர்வ தர்மான் பரித்யஜ்ய, எல்லா தர்மத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி பகவான் இடத்துல போட்டுட்டு சரணாகதியை பண்ணி மாமேவ சொல்றார், என்னையே யார் வந்து பாத்தீங்கன்னா சரணாகதி பண்றாங்களோ அவர்களை நான் வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை அடைய வைக்கின்றேன். அப்ப என்னன்னா ஒரே கோல், விவசாயாத்மிகா பண்ணியாச்சு, எல்லாத்தையும் பண்ணி மனனத்துல வந்து பாத்தீங்கன்னா நேத்தி 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 இது பொய் இது பொய் இது பொய் இது பொய் இது திருஷ்யம் இது திருஷ்யம் இது திருஷ்யம் அப்படின்னு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார எந்த தாட்டு வந்தாலும் நிவர்த்தி பண்ணிக்கிட்டே போய் எப்ப வந்து பாத்தீங்கன்னா நேத்தி பண்றதுக்கு அந்நியமா ஒரே ஒரு நேத்தி பண்றவன் இருக்கான். எல்லாத்தையும் நேத்தி பண்ணதுக்கு பிறகு நேத்தி பண்ண முடியாதவன் ஒருத்தன் இருக்கான். யாரு அப்படின்னா நான். அந்த நான்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? சமாதவ். அதுதான் இங்க சொல்லுது. எப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரிம் பண்ணி யதாஸ்தாசியதி நிஷ்சலா, இந்த மனசு மனனம் பண்ண 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 நேத்தி பண்ண 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 என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அச்சல தத்துவமா இருக்கக்கூடிய இந்த நான் அப்படின்றதுல எப்ப வந்து சஞ்சலம் இல்லாம நிலை பெறுகிறதோ ஆத்மான சமாதி. ஆத்மாக்கு பேரு சமாதி. இந்த மனசும் வந்து பாத்தீங்கன்னா எப்ப ஆடாம அசையாம இருக்கோ அப்ப மனசுக்கு பேரு சமாதி. மனசு சமாதியில இருக்குன்னு அர்த்தம். இந்த மனசு செதறி போயிருந்த மனசு நல்லா கல்டிவேட் பண்ணி நல்லா இதுதான் சத்தியம் அப்படின்னு மனநத்தோட எண்டுல தான் 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 நிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா ஆத்மான்னு சொல்லக்கூடிய சச்சிதானந்தம் நிர்குண நிராகாரம்னு சொல்லக்கூடிய ஆத்ம தத்துவத்திலேயே கான்சியஸ்னஸ்லயே எப்ப இந்த புத்தியானது வந்து பாத்தீங்கன்னா அச்சலமா அந்த சமாதியில நிலை பெறுகிறதோ ஆத்ம தத்துவத்துல ததா யோகம் அவாப்சியசி, அந்த சமயத்துல மனனம் பூர்ணமாயிடுது. நிதித்தியாசனம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா மெதுவா அசையாம பண்ணிக்கிட்டே போறோம். இந்த சித்தம் அசையாம போக 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 கடைசி எண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா யோகம் சொல்லக்கூடிய சமாதியை, நிர்விகல்ப சமாதியை நீ அடைவாய் அப்படின்னு சொல்லியாச்சு. இவர் தாங்க இந்த 6 அத்தியாயத்துல நம்ம பேச போறது. இவ்வளவுதான் பேச போறோம். என்ன டாபிக் பேச போறோம்? முதல்ல 11ல இருந்து 31 வரைக்கும் ஆத்ம லட்சணம். அதுதான் நிக்க போறோம். அதுலதான் கவனமா இருக்கணும். அதுக்கு சாதனம் எது? கர்மயோகம். கர்மயோகத்தினால பலன் என்னது அப்படின்னா சித்தம் வந்து பாத்தீங்கன்னா சமத்துவத்தை அடைகிறது. சமத்துவத்தை அடைகிறதுனால என்ன கிடைக்கும்? சித்த சுத்தி. சித்த சுத்தினா என்னது அப்படின்னு கேட்டா மைண்டு வெளியில போயிட்டு இருக்க மைண்டு வெளியில போகாம வெறுமனே பேசாம போயிட்டா இருந்துச்சு அப்படின்னா உள்முகமா பார்க்க ஆரம்பிச்சது அப்படின்னா சித்த சுத்தி வந்துருச்சுன்னு அர்த்தம். குருவை அணுகி குரு பக்கத்துல இருந்துகிட்டு இந்த வேதாந்தத்தை கேட்க 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 இந்த கன்ஃபியூஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிறதெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் வந்து ஆத்ம விஷயத்தை பத்தின நிறைய இருக்கும். அதையும் மனனத்து மூலமா நல்லா ட்ரிம் பண்ணி தான் 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 தான்ல நிக்க ஆரம்பிச்சுச்சேன் அப்படின்னா மனனம் முடிஞ்சு போச்சு. நிதித்தியாசனம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த நிதித்தியாசனத்துல நீங்க சதா காலமும் அசையாம இந்த சித்தத்தை வந்து பண்ண அதுலயே நிக்க வைக்க தான் தானா நின்னுச்சு அப்படின்னா வேற எந்த தாட்டும் இல்லாம போச்சுன்னா அதுக்கு பேர் சமாதி. இந்த சித்தத்துக்கு புத்திக்கு சமாதியானது சம்பவிக்கிறது அப்படின்னு
யோகம் அவாப்சியசி, யோகம் என்றால் சமாதி, சமாதியானது அடையப்படுகிறது, அடைவாய் அப்படின்னு 53 சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடிச்சதுக்கு பிறகு சமாதி அடைஞ்சவன், நிர்விகல்ப சமாதி அடைஞ்சவன் பாத்தீங்கன்னா எப்படி சுவாமி இருப்பான்? எல்லாத்துக்கும் கேள்வி வருது. ஆரம்பிக்கிறார் ஆச்சரியர். இன்னைக்கு பாட்டம் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 54வது ஸ்லோகத்துக்கு ஒரு அவதாரிக்கா இருக்கு. பிரஷ்ன பீஜம் பிரதிலபிய. ஏன் சுவாமி இத்தனை ரிப்பீட்டேஷன் பண்றீங்க? போர் அடிக்குது சாமி அப்படின்னா. ஏன் அப்படின்னா 25 வருஷத்துல பார்த்ததுல தெளிவு வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியா சொல்ற இந்த 2 ஸ்லோகம் கடந்து போச்சு இல்ல, எல்லாத்துக்கும் கன்ஃபியூஸ். நிறைய பாடம் படிச்சவங்களுக்கே கூட ஏதோ டவுட்டாவே இருக்கு அப்படின்னு. நிறைய பெரியவங்களை பார்த்துருக்கேன், நல்ல டீச்சர்ஸை பார்த்துருக்கேன். பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க டீச்சர்ஸ்க்கே பாத்தீங்க அப்படின்னா நல்லா வேதாந்தம் படிச்சவங்க, அவங்களுக்கே பாத்தீங்கன்னா சில இடத்துல அப்படியே தலையை சொல்லுது, ஏன் இப்படி சொல்லியிருக்கு. நல்ல 2 டீச்சர்ஸ் எனக்கு தெரியும், ரொம்ப அற்புதமான டீச்சர்ஸ். அந்த டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா என்கிட்ட பேசும்போதெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஏன் சொல்லியிருக்குன்னு தெரியல சாமி. இந்த பகவத்கீதையில புரிஞ்சா போதும் வேதாந்தம், ஆனா எதுக்கு இந்த ஆத்ம எது பாத்தீங்கன்னா 6வது அத்தியாயத்துல தியானத்தெல்லாம் எதுக்கு சொல்லியிருக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் 7வது அத்தியாயத்துல இருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் பக்தி யோகத்தை சொல்லியிருக்கு, எதுக்கு சொல்லியிருக்குன்னே தெரியல. போதுமே இந்த 6 அத்தியாயத்துக்கு 5 இந்த 2வது அத்தியாயமே போதுமே, எதுக்கு ஞானத்தை விட்டுட்டு வேற எதையோ பேசுது, பக்தியை பேசுது, கர்மத்தை பேசுது, உபாசனையை பேசுது, என்னென்னவோ பேசிட்டு இருக்கேன் பகவத்கீதை, என்னன்னு புரியலையே அப்படின்னு நிறைய பேர். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ரிப்பீட்டேஷன் ஏன் பண்றேன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஃபார்மேஷன் கரெக்டா தெரிஞ்சது அப்படின்னா எந்த இடத்துலயும் கன்ஃபியூஸ் வரவே வராது. ஒரு ஸ்லோகத்தை படிக்கும் போதே பாத்தீங்கன்னா இது இதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு புரிஞ்சா போதும்னு ஒரு கான்செப்ட் எடுத்தீங்களா, என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப டவுட் வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாடம் கேட்டிருப்பீங்க. அப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் புரிஞ்சா போதும்ன்ற வேதாந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப உங்களுக்கு டவுட் வரும், புரிஞ்சா போதும்னா கிருஷ்ண பரமாத்மா எதுக்காக பாத்தீங்கன்னா ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணத்தை சொல்லணும் அப்படின்னு கேள்வி வரும். எதுக்காக சமாதியை நீ அடைவாய் அப்படின்னு அர்ஜுனனுக்கு பாத்தீங்கன்னா சமாதி அடையிறத பத்தி எதுக்காக சொல்லணும் அப்படின்னு டவுட் வரும். எதுக்காக இதை சொல்லியிருக்காரு? புரிஞ்சாதான் புரிஞ்சு போச்சு ஆத்மா, எதுக்கு இதை சொல்லியிருக்காரு? அப்போதான் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், மனனம் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் எது வரணும், எதுக்கு அடுத்து எது வரணும். பரோட்ச ஞானம்ன்றது பாத்தீங்கன்னா குரு மூலமா கேட்கிற அர்த்தம் பாத்தீங்கன்னா பரோட்ச ஞானம் தான் அது. அதனால என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒருத்தர் நல்ல பரோட்ச ஞானம் நல்லா அபியாசம் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமி இருக்காரு இங்க திருவண்ணாமலை, நல்லா அபியாசம் பண்ணிட்டு இருக்காரு. நித்தியம் பாத்தீங்கன்னா வேதாந்தம் நல்லா உருட்டு நல்ல நிஷ்ட மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா அப்படி. ஆனா அவர் பாத்தீங்க அப்படின்னா அனுபூதி இந்த இதெல்லாம் ஏத்துக்க மாட்டார். இப்ப நம்ம பாட்டு வரப்போற பாட்டை அவர் ஏத்துக்க மாட்டார், சிரிச்சுட்டு போயிடுவார், கிண்டல் அடிச்சுட்டு போயிடுவார், போயா அதெல்லாம் தேவையில்லை, புரிஞ்சா போதும் அப்படின்னு. அப்ப அந்த ஞானம் பரோட்ச ஞானம்னு பேரு, சப்த ஞானமா தெரியும், நல்ல கிளாரிட்டி இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜென்மத்துல இருக்கக்கூடிய புத்திகதம் பாப்பம், இந்த ஜென்மத்துல இருக்கக்கூடிய பாப்பங்களை மட்டும்தான் நஷ்டம் பண்ணும். பஞ்சதசியில பாத்தீங்கன்னா பக்கத்துல அருமையா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்னு சொல்லியிருக்காரு. பஞ்சதசியில முதல் சாப்டர்ல பாத்தீங்கன்னா 63வது ஸ்லோகம் பரோட்ச ஞானத்தை பத்தி சொல்லுது. யாராவது ஒருத்தர் பாத்தீங்கன்னா இந்த பகவத்கீதையை நிறைய உலகம் ஃபுல்லா நிறைய பேருக்கு பகவத்கீதை தெரியும், நிறைய பேர் பகவத்கீதையை சரளமா யூஸ் பண்றாங்க. மதுரா பிருந்தாவன் பக்கம் போயிட்டு சின்ன சின்ன பையன்லாம் பாத்தீங்கன்னா நேத்தா ஃபேஸ்புக்ல ஒருத்தர் பையன்லாம் போடுறான். அந்த பையன் பாத்தீங்கன்னா 6 வயசு பையன் ஒரு ஸ்லோகத்தை சொல்லி பாத்தீங்கன்னா அற்புதமா மீனிங் சொல்றான். சின்ன பையன், ஒரு சின்ன குட்டி பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா பகவத்கீதை ஒரு 4 ஸ்லோகம் நல்லா தெரியுது. ஃபாரின்ல இருக்கிற ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா பகவத்கீதையை நல்லா சொல்றாங்க. இந்த உலகம் ஃபுல்லா பகவத்கீதை பாத்தீங்கன்னா நல்லா ரீச் ஆகிட்டு இருக்கு, நல்லா பாத்தீங்கன்னா தெரிஞ்சவங்க இருக்காங்க. அப்ப அதெல்லாம் பாத்தீங்கன்னா பூரணமா A to Z பாத்தீங்கன்னா பகவத்கீதையை ஒரு குருநாதர் மூலமா நல்ல முறையில அர்த்த கிரகணத்தோட படிச்சு முடிச்சிங்க அப்படின்னா கிளியர் ஆயிடும். அதுக்கு என்ன பேர் சொல்றோம்? பரோட்ச ஞானம். அந்த பரோட்ச ஞானத்தோட பிரயோஜனம் என்னன்னு கேட்டீங்கன்னா பக்கத்துல எழுதிக்கங்க. கேட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா என்ன சுவாமி பிரயோஜனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்சதசியில 1:63 ஸ்லோகம் முக்கியமானது. வித்யாரண்ய சுவாமி சொல்றார், சிருங்கேரி பரம்பரையில வந்தவர், வித்யாக்கு ஆரண்யர். அவரோட வித்யா ஆரண்யம் மாதிரி, வேதத்துக்கு பாஷ்யம் பண்ணவர். அப்ப வேதத்துக்கு பாஷ்யம் பண்றவர் பாத்தீங்கன்னா எங்கேயாவது தப்பா சொல்லுவாரா? யோசிச்சு பாரு. அவர் சொல்றார், பரோக்ஷம் பிரம்ம விஜானம் சாப்தம் தேசிக பூர்வகம் புத்தி பூர்வக கிருதம் பாபம் கிருத்ஸ்னம் தகதி வன்னிவது. அற்புதமான ஸ்லோகம். யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பரோட்ச ஞானம் இருக்கோ,
பரோட்ச ஞானம்னா சப்தம் அர்த்தம் அது மூலமா இதுதான் அப்படின்னு புரிஞ்சு போச்சு, நல்லா புரிஞ்சிருக்கு, நல்ல கிளாரிட்டி இருக்கு. அது எப்படி இருக்குன்னா அதுக்கு பேர் என்ன பேருனா பரோக்ஷம். அந்த ஞானத்துக்கு பேரு குரு மூலமா வந்தது பிரம்ம விஞ்ஞானம். பிரம்மத்தை பத்தி நல்லா தெரியும் சப்த அர்த்த ரூப் ஞானமா. எப்படி தெரியும்? சாப்தம். எப்படி? வெறும் சப்த ஞானம். அதுக்கு பேர் என்ன பேரு? வெறும் சப்தம். குரு சொன்னது எல்லாத்தையும் கண்டஸ்தம் பண்ணியிருக்கேன், ஸ்லோகங்கள்லாம் தெரியும், நல்ல உபனிஷத்தெல்லாம் உருட்டி வச்சிருக்கேன், நல்லா பண்ணி வச்சிருக்கேன், நல்ல கிராமர் தெரியும், பிரிச்சு அர்த்தம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா எல்லாமே என்னவா இருக்கு? சப்தமா இருக்கு, சப்த ரூபமானது. எப்படி வந்துச்சு அது? நானே படிச்சது இல்லை. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா தேசிக பூர்வக குருநாதர் மூலமா தெரியணும். காசில இருந்து ஒரு பையன் வருவான், சைலேந்தர்னு ஒருத்தன் வருவான், வருஷம் வருஷம் என்கிட்ட வருவான். என்ன அற்புதமான ஞானம் தெரியுங்களா? முந்தின ஜென்மங்கள்ல அவனுக்கு ஏதோ நல்ல சம்ஸ்காரம் இருந்தது. சொன்னா பாத்தீங்கன்னா அவ்வளவு கற்பூர புத்தி, கரெக்டா புரிஞ்சுப்பான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா யோக வாசிஷ்டத்திலையும் உபனிஷத்துலயும் இருக்கிறத கேட்டு நல்லா தெரிஞ்சுப்பான், அந்த அளவு புத்தி. ஆனா பாத்தீங்கன்னா யார்கிட்டையும் சரணாகதி பண்ண மாட்டான், குரு மூலமா பாத்தீங்கன்னா போகவே மாட்டான் எந்த வித்யாவும். அதனால என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தி நல்லா இருக்கு, அங்கங்க கேப்பா இருக்கும். ஞானம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருக்காது. ஒரு குருநாதர் மூலமா தான் இந்த வித்யா வரணும், சொந்த புத்தினால அடையவே முடியாது. அப்போ தேசிக பூர்வகம், நல்ல ஒரு குருநாதர் மூலமா, தேசிகர் அப்படின்னா உபதேசா ஆச்சாரியர், ஒரு ஆச்சாரியர் மூலமா இந்த சப்த ஞானத்தை ஒவ்வொரு சப்தமா நான் சொல்ற மாதிரி எல்லாத்தையும் உள்வாங்கி இதுதான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு அப்படின்னா, தெளிவு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பரோட்ச ஞானம். அந்த பரோட்ச ஞானத்தை நீங்க அடையும் போது என்ன கிடைக்குது அப்படின்னா புத்தி பூர்வ கிருதம் பாப்பம். இந்த ஜென்மத்துல அறிஞ்சோ அறியாமலோ இந்த ஜென்மத்துல எவ்வளோ பாப்பம் பண்ணியிருப்போம் இது வரைக்கும். இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பகவத்கீதையை முடிக்கும் போது உங்களுக்கு நல்ல விஷன் வந்துருச்சு. அப்படி விஷன் வந்ததுக்கு பிறகு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் நம்ம எவ்வளவோ பாப்பம் பண்ணியிருப்போமே சுவாமி, இது வரைக்கும் இந்த ஜென்மத்துல பண்ண பாப்பங்கள் எல்லாமே என்னன்னு புண்ணியம் பாப்பம் ரெண்டுத்தையும் சேர்த்துங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆகாமின்னு சொல்லக்கூடிய ஃபியூச்சர்ல பலன் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். அப்ப இப்ப படிக்கிற ஞானம் என்ன பண்ணணும்? இந்த ஜென்மத்துல பண்ணப்பட்ட எல்லா பாப்பங்களையும் புண்ணியங்களையும் நாசம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இப்ப நீங்க பாடம் கேட்டுட்டு இருக்கீங்களே, இந்த ஞானம் உண்டு பண்ண. அதனால பாத்தீங்கன்னா கிருஷ்ணம் தகதி வன்னிவத்து. எப்படி பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல பண்ண எல்லா பாப்பங்களையும் அறிஞ்சு பண்ண எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா எப்படி அக்னி பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் எரிக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய பாப்பங்களை எல்லாத்தையும் இந்த ஞானாக்னி என்ன பண்ணும்? ஞானம் என்ற அக்னி எரிச்சு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், பரோட்ச ஞானத்தினால இந்த ஜென்மத்துல செய்யப்பட்ட புண்ணிய பாப்பங்கள் மட்டும் நஷ்டமாகும். பிராரப்தத்தை நம்ம அனுபவிச்சுதான் போக்கணும். ஆனா இந்த ஜென்மத்துல பாப்பங்கள் போச்சு அப்படின்னா ஆகாமி கர்மம் இருக்காது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சஞ்சிதம் இருக்குமே சாமி, ஒரு மூட்டை சஞ்சிதத்தை வச்சிருக்கோம். கோடிக்கணக்கான ஜென்மங்களை கொடுக்கக்கூடிய கடந்து போன ஜென்மங்கள் எல்லாம் செஞ்ச கர்மங்கள் எல்லாம் அப்படியே ஸ்டோர்ல இருக்கும். அது எப்ப போகும் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அபரோக்ஷாத் ஆத்ம விஜானம் 64:1-64 அபரோக்ஷாத் ஆத்ம விஜானம். அபரோக்ஷ ஞானம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு, பரோக்ஷம் அபரோக்ஷம். அபரோக்ஷம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ந பரோக்ஷம் இது அபரோக்ஷம். பரோக்ஷம் இல்லாதது, ஆப்ஜெக்ட் இல்லாதது, சப்தம்லாம் இல்லை. அப்ப என்னது? எப்படி வந்துச்சு அந்த பரோட்ச ஞானம்? அபரோக்ஷ ஞானம் அதுவும் பரோட்சம் வழியா தான் வந்திருக்கும். குரு சொல்லி கொடுப்பார், குரு சொல்லி கொடுத்த மாத்திரத்துல அது பரோட்சமா சப்தமா நல்லா புரிதல் உண்டாகும், சிரவணம் நடந்து முடியும், அதை வச்சு மனனமும் பண்ணி முடியும். அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்துல பாத்தீங்கன்னா நல்ல 6வது அத்தியாயத்துல சொல்ல போற மாதிரி ஆத்ம தியானம்னு சொல்லக்கூடிய நிதித்தியாசனத்துல இருந்து 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 நல்லா பாத்தீங்கன்னா சுவானுபவமா எது ஆச்சோ அதுக்கு பேரு சமாதி. நிர்விகல்ப சமாதியா தானா நின்று ஒருத்தனை பாத்தீங்கன்னா நான் இந்த விதமானவன் அப்படின்னு அனுபவம் வந்துருச்சு அப்படின்னா அவன் திரும்ப விவகாரத்துக்கு வரும்போது அந்த சகஜ சமாதியிலேயே அவன் இருப்பான். அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஞானத்துக்கு என்ன பேரு அப்படின்னா அபரோக்ஷானுபூதி, அபரோக்ஷ ஞானம் அப்படின்னு பேரு. அந்த அபரோக்ஷ ஞானம் எப்படிப்பட்டது? அபரோக்ஷாத் ஆத்ம விஜானம், அபரோக்ஷ ஆத்ம விஜானம் சாப்தம் தேசிக பூர்வகம்.
நல்ல குருநாதர் மூலமா சப்தமா கேட்டு அது அபரோக்ஷமா ஆயிருந்துச்சுன்னா, அனுபவமா நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு ஒரு அனுபவமா ஆயிருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும் சுவாமி அப்படின்னா, சம்சார காரண அஜ்ஞான மூலம் இருந்துச்சு. பரோட்ச ஞானம் அடைஞ்சவங்க இந்த ஊர்ல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா அஜ்ஞானம் இல்ல, எரியல. அஜ்ஞானம் மூல வேர் அப்படியே இருக்கு. இந்த ஜென்மத்துல சௌக்கியம் ஆயிடலாம். ஆனா ஏற்கனவே இருக்கிற மூல வேர் எது சஞ்சித கர்மால இருந்து பாத்தீங்கன்னா பர்த் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அது தடுக்க முடியாது. எந்த சமயத்துல உங்களுக்கு இந்த சமாதியில, நிர்விகல்ப சமாதியில நடக்கக்கூடிய அபரோக்ஷ அனுபவம் உண்டாகுதோ அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, சம்சார காரணமா இருக்கக்கூடிய அஜ்ஞானம் இருக்கே, மூல அஜ்ஞானம், மூல வேர், சஞ்சித கர்மான்னு சொல்லக்கூடியதெல்லாம் அதுலதான் இருக்கு. அந்த கர்மங்களை எல்லாத்தையும் என்னன்னா தமசண்ட பாஸ்கரஹா, எப்படி பாத்தீங்கன்னா சூரியன் வந்த மாத்திரத்துல பாத்தீங்கன்னா உச்சி சூரியன் 12 மணி 1 மணிக்கு இருக்கிற சூரியன் அது என்ன பண்ணுது, எல்லா இருட்டையும் போக்கிட்டு தான் மாத்திரம் பிரகாசமா இருக்கோ அது மாதிரி எல்லாத்தையும் நாசம் பண்ணக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இதனால என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது. இதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஞானத்தினால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தான் 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 நிக்கிறோம் பாத்தீங்களா, யோக சூத்திரத்துல இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிதித்தியாசனத்தோட பரிபக்குவத்துல எல்லாத்தையும் நேத்தி 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 பண்றதுக்கு பேரு விருத்தி நிரோதம்னு பேரு. எந்த விருத்தி வந்தாலும் இது ஆப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட், இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம்னு எல்லாத்தையும் நெகேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் என்ன பேரு, நேத்தி நேத்தின்னு நம்ம வேதாந்தத்துல சொல்றோம். இத பாத்தீங்கன்னா யோகத்துல சொல்லும் போது அதுக்கு பேர் என்ன பேரு, விருத்தி நிரோதம் அப்படின்னு பேர். எந்த விருத்தியா இருந்தாலும் அது நாம ரூப குணங்களோட தான் இருக்கும். எந்த விருத்தியா இருந்தாலும். சாமி என்ன விருத்தி நிரோதம் சொல்றீங்க? 18வது சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். 18வது சாப்டர்ல 49வது ஸ்லோகத்துல இருந்து 55வது ஸ்லோகம் வரைக்கும் ஒரு பெரிய விசாரம் இந்த நிதித்தியாசனத்தை பத்தி பண்ற. என்ன பண்ணணும் பிரம்மத்தை அடையறதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஹ்ய ஆக்கார நிவிர்த்த புத்தி தான் பண்ணணும் அப்படின்னு அங்க ஆச்சாரியார் சொல்றார், தெளிவா சொல்லுவார். வெளியில தானுக்கு அந்நியமா இருக்கிற எல்லா விற்த்திகளையும் எண்ணங்களையும் நிரோதம் பண்றது. யோகத்துல சொல்லும் போது சர்வ விருத்தி நிரோதம் அப்படின்னு சொல்லுவோம், யோக சித்த விருத்தி நிரோதம் அப்படின்னு. அதே வேதாந்தத்துல சொல்லும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பொய், இது பொய், இது பொய், இது பொய், இது பொய்ன்னு எந்த தாட்டு வந்தாலும் அது பார்க்கப்படுறதா இருக்கு, எனக்கு அந்நியமானது அப்படின்னு எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா கடைசியில பாத்தீங்கன்னா எல்லா விற்த்திகளும் நீங்கினதுக்கு பிறகு இந்த மனசு பாத்தீங்கன்னா வெறுமனே விற்த்திகள் இல்லாத மனம், விற்த்திகள் இல்லாத சித்தம் பாத்தீங்கன்னா இருக்கும். அந்த நிலைக்கு என்ன பேருப்பா சுவாமி அப்படின்னு கேட்டா, பஞ்சதசிக்காரர் சொல்றார், அதுக்கு பேரு தர்மமேக சமாதி அப்படின்னு பேரு. அதுக்கு என்ன பேரு, நிர்விகல்ப சமாதி அப்படின்னு பேரு. யோக சாஸ்திரம் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். பல பேர் வச்சிருக்கோம். நிர்விகல்ப சமாதின்னு பேரு, நிர்பீஜ சமாதின்னு பேரு, அதுக்கப்புறம் தர்மமேக சமாதி அப்படின்னு பேரு. இந்த தர்மமேக சமாதியில என்ன சுவாமி ஆகும் அப்படின்னா, ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா பஞ்சதசிக்காரர் 1:60 1 பாத்தீங்கன்னா 60 1 59 2 எழுதிங்க. 59 சொல்றார், அநாதா விஹ சம்சாரே சஞ்சிதா கர்ம கோட்டயா அனேன விலயம் யாந்தி சுத்தோ தர்மோ விவர்ததே. அற்புதமான ஸ்லோகம். பஞ்சதசியில 1:59 அத தெளிவா சொல்றாரு. அனாதி காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த சம்சாரத்துல பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான ஜென்மங்கள் எடுத்திருப்போம். கோடிக்கணக்கான ஜென்மங்கள்லயும் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நிறைய வாசனைகளை சேர்த்து 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 புதுசு புதுசா இது பண்றோம். நான் இப்ப பாத்தீங்கன்னா ஃபலூடா சாப்பிட்டு ரொம்ப எனக்கு தெரியவே தெரியாது. ஃபலூடா ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கூட்டு போயிட்டு, சாமி ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றேன். ஃபலூடா ஃபலூடாவை ஏதோ எனக்கு ஒரு பிரம்மையாகி போச்சு. ஏதோ ஃபலூடா ஃபலூடா ஃபலூடானா என்ன இது அப்படின்னு அவர் வாங்கி, ஓ இதுதானா ஃபலூடா, ஆனா நல்லா இருக்குச்சு, சூப்பரா. அப்ப ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபலூடாவோட வாசனை உள்ளுக்குள்ளார பதிஞ்சு போச்சு. எங்கேயாவது ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு போனாவே ஃபலூடா வருது. அப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜென்மத்திலயா நம்ம என்ன பண்றோம், எங்கெங்க பிறக்கிறோமோ அங்கங்க பாம்பு பிடிச்சி சாப்பிடலாமான்னு சைனால பிறந்திருந்தா என்ன ஆயிருக்கும், பாம்பை பிடிச்சி கரப்பா பிடிச்சி சாப்பிட்றதுக்கெல்லாம் சம்ஸ்காரம் ஆயிருக்கும், வாசனை வந்திருக்கும். ஒவ்வொரு ஜென்மம் கிடைக்கும் போதும் பாத்தீங்கன்னா விதவிதமான வாசனைகள் இதை சேர்த்து வச்சிருக்கோம்.
அனாதி காலத்திலிருந்து அநாதவ் இக சம்சாரி, இந்த சம்சாரத்துல அனந்த கோட்டி ஜென்மங்களா வந்து பாத்தீங்க அப்படின்னா சஞ்சிதா கர்ம கோட்டையா, நிறைய கருமங்களோடு சேர்ந்து வாசனைகள், கர்ம வாசனைகள் சொல்றோம். இது எல்லாம் பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா சஞ்சிதம்ன்ற பேங்க்ல மொத்தமா குட்டி கிடக்குது. அனேன விலயம் யாந்தி, இந்த சமாதி நிர்விகல்ப சமாதின்னு சொல்லக்கூடிய சமாதியினால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தோ தர்மோ விவர்தத்தை. அனேன விலயம் யாந்தின்னு அர்த்தம், அந்த சஞ்சித கர்மங்கள் வாசனைகளோடு சேர்ந்து மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராய் ஆயிடுது. ஆனதுக்கு பிறகு என்ன இருக்குன்னா அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரண மாத்திரம் இருக்கும். ஆனந்த ஸ்வரூபம் 6வது சாப்டர்ல சொல்ல போற. சுகம் ஆத்யந்திகம் எத்தது புத்தி கிராஹ்யம் அதீந்திரியம் 6வது சாப்டர்ல சொல்ற. இந்த அந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆனந்தம். நான் ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்கேன்ல, நெல்லிக்காவை சாப்பிட்டு காத்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு சில்னஸ் உடம்பு ஃபுல்லா பரவும்ல. இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சமாதியில இருக்கிறவனுக்கு எப்படி இருக்கும், சகஜ சமாதியிலனா ஒவ்வொரு க்ஷணமும் தன்னுடைய சொரூப ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்யற மாதிரி பெய்யுதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு. உடனே அதை பிடிச்சிக்காது. சொரூபமே ஆனந்தம், வெறும் தான் 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 அவன் சுகமா இருப்பான், ஆனந்த சுரூபமா அந்த ஜீவன் முக்தனா அவன் அந்த நிர்விகல்ப சமாதிக்கு அப்புறம் இருப்பான் அப்படின்னு மந்திரம் சொல்லுது உங்களுக்கு. அதுக்கு பேர் என்ன பேரு சுவாமி அப்படின்னு கேட்கும் போது அந்த இடத்துல நிர்விகல்ப சமாதிக்கு என்ன பேரு அப்படின்னா 60வது ஸ்லோகம் 1:60 அதுல சொல்லுது, தர்ம மேகமிமம் பிராகுஹு சமாதிம் யோக வித்தமாஹா வருஷத் ஏஷயதோ தர்மம் தர்ம அமிர்ததாரா சகஸ்ரஷஹ. அந்த இடத்துக்கு பேர் என்ன, தான் தான் தானா ஒருத்தன் நின்னுட்டான் அப்படின்னா ரமண பகவான் மாதிரி இந்த தான் தான் தானா நிற்கும் போது வந்து பாத்தீங்கன்னா தர்ம மேகம் இமம் பிராகுக, அந்த நிலைக்கு பேரு நிர்விகல்ப சமாதிக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா சொல்றாங்க தர்மமேக சமாதி என்று. அந்த சமாதியை வந்து பாத்தீங்கன்னா யோகத்தை அறிந்தவர்கள், யோகத்தில் நிபுணர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்கிறார்கள். யோக வித்து தமா, யோகத்தை நன்றாக அறிந்தவர்கள் யோகிகள் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய யோகிகள் எல்லாம் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதை தர்மமேக சமாதின்னு சொல்றாங்க. நிர்விகல்ப சமாதிக்கு இன்னொரு பேரு தர்மமேக சமாதி. அந்த இடத்துல என்ன சுவாமி நடக்குதுன்னா வருஷத்தி ஏஷ யதோ தர்ம அமிர்ததாரா சகசிரஷக, ஆயிரக்கணக்கான அந்த அமிர்த தாரைகள். அமிர்தம்னா என்ன அர்த்தம், அப்படியே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம், வெறும் சச்சிதானந்த சுரூபமா அவன் தன்னிடத்திலேயே ஆனந்தத்தை இருக்கான். மழை பெய்யற மாதிரி ஆனந்தம் அங்க பெய்யுது அப்படின்னு சொல்லு. அப்ப இந்த உலகம் எல்லாம் அவனுக்கு இல்லாமையே போயிடும், பிரம்மஸ்வரூபமாவே அவன் இருக்கின்றான். அப்ப இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. 6வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்றார், சாமி இதெல்லாம் எப்படி சாமி அடையிறது அப்படின்னு எடுத்தோன்னா வந்து பாத்தீங்கன்னா இது நடந்துராது சாமி. அப்ப முதல்ல கர்ம யோகம் பண்றோம், மனசு சமாதானம், முதல்ல மனசோட சஞ்சலத்தை நீக்கிறது. அதுக்கப்புறம் சிரவண மனனம் பண்ணும்போது என்ன பண்றது, சங்கல்பங்களை எல்லாத்தையும் ஐயோ இது அன்வான்டா நம்ம இதெல்லாம் யோசிச்சிருக்கோம், இது வேணாம் இது வேணாம், எதெல்லாம் வேணும் வேணும் வேணும்னு சங்கல்பமா பண்ணி வச்சிருந்தீங்களோ அந்த சங்கல்பத்தை எல்லாத்தையும் நேத்தின்னு சொல்லக்கூடிய மனனத்து மூலமா நீக்கிறது. கர்மயோகத்தினால தாட் ப்ராசஸை நிப்பாட்டுறது, ஒரே சமநிலைக்கு வர்றது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேத்தி பண்றது மூலமா சாஸ்திரத்தை கேட்டு கேட்டு இது போய் இது நான் எனக்கு அடைய வேணாம், இது அடைய வேணாம், இது அடைய வேணாம் அப்படின்னு நேத்தி பண்ண 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 இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா மனசுல இருக்கக்கூடிய சங்கல்பங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்றது. சங்கல்பங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணதுக்கு பிறகு என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சமாதி அபியாசம் பண்றோம் பாத்தீங்களா, நிதித்தியாசனம். இந்த சமாதி அபியாசத்தை பண்றது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அழகா சொல்லுது, சமாதி அபியாசத்து மூலமா இந்த தர்மமேக சமாதின்னு சொல்லக்கூடிய சமாதியானது கிடைக்காது. அப்ப இதுக்கான ப்ராசஸ் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அழகா சொல்லுது. 6:24 6:25 பகவத்கீதையில 6:24 25 ஃபியூச்சர்ல பார்க்க போறோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சமாதியில நிக்கிறவனுகளோட பத்தின லட்சணங்கள் பார்க்க போறோம். ஆனா உங்களுக்கு கிளாரிட்டிக்காக இதை நான் சொல்றேன். என்ன பண்ணணும் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கல்ப பிரபவான் காமான் சர்வான் த்யக்த்வா அசேஷதஹ மனசைவேந்திரிய கிராமம் விநியம்ய சமந்ததஹ. 6:24
இந்த காமங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூலம் எது அப்படின்னா இந்த தாட். காமங்கள்னா என்ன அர்த்தம்? இந்த தாட் ப்ராசஸ்க்கு மூலம் எதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கல்பம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அயோத்தியா போகணும்னு நான் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டேன் அப்படின்னா அயோத்தியாவை பத்தின தாட்ஸா வந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவராத்திரிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, காலையில இருந்து ஒரு 4 கால பூஜை பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னா, இன்னையில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன திரவியம் வேணும், எங்க என்னென்ன பண்ணணும், தயார் பண்ணணும் அப்படின்னு மனசு ஃபுல்லா அதே தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அப்ப சங்கல்பம் பண்ணினீங்கன்னா தான், சங்கல்பத்துல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தாட் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எல்லா தாட்டுக்கும் காரணம் சங்கல்பம். எதுவும் வேணாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்றீங்க அப்படின்னா, ட்ரீம் பண்றீங்க, இது வேணாம் இது வேணாம், எங்கேயும் போக வேணாம், எதையும் பண்ண வேணாம் அப்படின்னு எல்லாத்தையும் நெகேட் பண்ண 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 அது குறிச்ச தாட்டு வரவே வராது. எனக்கு கார் வாங்க வேணாம், அப்ப நான் எதுக்கு காரை பத்தி யோசிக்கிறேன்? எனக்கு லேண்ட் வாங்க வேணாம், அப்ப எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல போற இடத்துல எல்லாம் வந்து இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குன்னு பாப்ப நான் பார்க்க மாட்டேன். அப்ப எது வேணாம் நமக்கு சொல்றோமோ அதை பத்தின சிந்தனைகள் நமக்கு இல்லாம போயிடுது. அப்ப சிந்தனைகளை அறுக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சிந்தனைகளுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய சங்கல்பங்களை வேணும் வேணும் வேணும்ன்ற சங்கல்பத்தை எல்லாத்தையும் எடுத்த நேத்தி பண்ணிடுறோம். அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு சங்கல்ப பிரபவான் காமான், இந்த ஆசைகளுக்கெல்லாம் மூலம் எது அப்படின்னு கேட்டா அந்த சங்கல்பம். அந்த சங்கல்பத்தை எல்லாத்தையும் இது அன்வான்டா இருக்கு அப்படின்னு நேர்த்தி பண்ணதுக்கு பிறகு தியக்துவா சர்வான் அசேஷதக, மிச்சமில்லாம பண்ணணும். பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா மனசா ஏவ இந்திரிய கிராமம், இந்த மனசுனால வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களோட கூட்டங்களை, சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும், கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நல்லா உட்கார்ந்து, எனக்காவது லீவ் கிடைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் காஷ்ட மௌனம், 2 மணி நேரம் காஷ்ட மௌனம்னு உட்காருங்க. காஷ்ட மௌனம்னு என்ன அர்த்தம்? உட்கார்ந்ததை வந்து பாத்தீங்கன்னா அசைக்கவே கூடாது, உட்கார்ந்தா சில மாதிரி உட்கார்றது, காஷ்ட மௌனம்னு பேர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள், ஞானேந்திரியங்களையும், கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் இருக்குல்ல, விஷயங்கள்ல போயிட்டே இருக்கு. இதை எல்லாத்தையும் இந்த மனசுனால, நல்லா திருடமான மனசுனால என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் பண்ணி, வினியம்ய சமந்ததகனா, சுத்தி போயிட்டு இருக்க இந்த எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி 25வது ஸ்லோகம் சொல்லுது, 6:25 என்ன பண்ணணும் சுவாமினா? ஷனை ஷனை ரூபரமே புத்யா திருதி கிரஹீதயா ஆத்மசம்ஸ்தம் மன கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தயேத். அற்புதமான ஸ்லோகம். மெதுவா 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 பெரிய ப்ராசஸ். நிதித்தியாசனம்ன்றது இப்ப சிரவணம் பண்றதுக்கே குறைஞ்சபட்சம் 3-4 வருஷம் ஆகும். இதே மாதிரி மனனம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷம் 5 வருஷம் ஆகும், இன்னும் அதிகமா கூட ஆகலாம். நிதித்தியாசனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீண்ட காலம் தேவைப்படுது. மெதுவா மெதுவா ஷட் டவுன் பண்றது, இந்த விற்த்திகளை எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணி மெதுவா மெதுவா. இப்ப நான் கொடுக்குற ஞானத்தை வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப பொய் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா மெதுவா பத்த வைக்கிற மாதிரி உங்க புத்தியில பத்திக்கிச்சு அப்படின்னா, எந்த தாட்டு வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இது பொய் இது உண்மை இல்லை, இது வந்து சொப்பன மாதிரி தோற்ற மாத்திரமா இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் நேர்த்தி பண்ண மெதுவா 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 நடக்கும் இந்த ப்ராசஸ். புத்தியினால, நல்ல விவேக புத்தியினால, நல்ல விசாரத்து மூலமா எல்லாத்தையும் நீக்கி 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 மனசை என்ன பண்ணணும்? மனசை வெளியில போகாம ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்துவம். ஆத்மான என்னது? அதுக்கு ஏதாவது நாமம் இருக்கா, ரூபம் இருக்கா, குணம் இருக்கா? ஒண்ணும் இல்லை. தான் 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 வெறும் ஸ்புரண மாத்திரம். அதுக்கு என்ன பேர் சொல்றோம்? பிரஜ்ஞா. யோக சாஸ்திரத்துல நேற்று யூஸ் பண்ணியிருக்கோம் பிரஜ்ஞா. ஸ்தித பிரஜ்ஞகன் இந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம். அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா யோக சாஸ்திரத்திலையும் 2வது 3வது சூத்திரத்துல சம்பிரஜ்ஞாத சமாதி அசம்பிரஜ்ஞாத சமாதின்னு சொல்லியிருக்கு. பிரஜ்ஞான்றதுக்கு அர்த்தம் நாலேஜ், உணர்வுன்னு அர்த்தம். அப்ப தான் 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 தான்றதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா உணர்வு. அந்த ஸ்புரணத்துல மட்டுமே இந்த மனசை வந்து வெளியில போகாம, எந்த விஷய சிந்தனையும் பண்ணாம இந்த மனசை கொண்டு வந்து தான் தான் தான்ற அந்த ஸ்புரணத்திலேயே வைக்கணும் அப்படின்னு சொல்லுது. இது மாதிரி பண்ண 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 என்ன சுவாமி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா சொல்லுது, நல்லா சொல்லுது. எத்ரோ பரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா. எப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமான நிதித்தியாசனம்னு சொல்லக்கூடிய யோக அபியாசத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ, மெதுவா 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 இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா நிருத்தம் சொல்லக்கூடிய நிரோத பூமியை அடையும். நிரோத பூமினா எல்லாம் ஷட் டவுன் ஆகுறது, எல்லாம் நின்று போனது. அந்த இடத்துல சமாதி சம்பவிக்குது. அந்த சமாதிக்கு பேர் தான் தர்மமேக சமாதி, நிர்விகல்ப சமாதின்னு பேரு.
அந்த சமாதியில எத்திரச்ச ஏவ ஆத்மனா ஆத்மான, அவன் என்ன பண்றானா தன்னிடத்திலேயே தன்னை பார்க்கிறான், மகிழ்கின்றான். ஏன்னா ஆனந்த வருஷம் அப்படியே பாத்தீங்கன்னா ஆனந்த மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். தர்மமேக சமாதி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பரமானந்தம், வேற எதுவும் தேவையில்லை, தானா அவன் எஸ்டாப்ளிஷ் ஆகிறான்னு 20வது ஸ்லோகம் சொல்லுது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம 6வது அத்தியாயத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நிதித்தியாசனத்தை பத்தி நிறைய டீட்டெயிலா பார்க்க போறோம். 18வது சாப்டர்ல 49ல இருந்து 55வது ஸ்லோகம் வரைக்கும் திரும்பவும் பார்க்க போறோம். அப்போ ஒருத்தர் பாத்தீங்கன்னா இந்த 6வது அத்தியாயத்துல சொல்லப்பட்ட முறைப்படி யோக அபியாசத்தை பண்ணி தியானத்தை பண்ணி சுவானுபவத்தை அடைகிறான்னு வச்சுக்கலாம். அந்த சுவானுபவத்துக்கு பேரு தான் அபரோக்ஷ அனுபூத்தின்னு பேரு. அந்த அபரோக்ஷ அனுபூத்தியில பாத்தீங்கன்னா நிலை பெற்றவன் எவனோ, அபரோக்ஷ அனுபூத்தின்னு அர்த்தம் தான் தான் தான்ல எஸ்டாப்ளிஷ் ஆனவன். அந்த தான் தான்லயே நின்றவனுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்தித பிரஜன் அப்படின்னு பேரு. யாரு? சமாதிஸ்தன் அப்படின்னு சொல்லலாம். சமாதியில நின்றவன், சமாதியில நின்றவன் சொல்லலாம். இல்ல அப்படின்னா அவனுக்கு இன்னொரு பேர் என்ன பேரு? ஸ்தித பிரஜன். ஸ்தித பிரஜன் அப்படின்னா பிரஜான்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா தானுக்கு பேரு பிரஜான்னு பேரு. பேஸா இருக்கிற கான்சியஸ்னஸ். வெறும் அகம் அகம் அகம்ன்ற அந்த ஸ்புரணம்னு சொல்றோம் நம்ம. அது வேற சப்தம் இல்லை. இப்ப நான் சொல்றேன் எந்த சப்தமும் அதுக்கு இல்லை. அது பாத்தீங்கன்னா நம்ம தான் போய் அதை பாத்தீங்கன்னா சுவானுபவம் பண்ண வேண்டியது. வேற எந்த வார்த்தைகள் சொன்னாலும் அதுக்கு பொருந்தாது. அப்ப பாத்தீங்கன்னா கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். இந்த சுவானுபவத்தை பாத்தீங்கன்னா கண்டவன் பாத்தீங்கன்னா பேச மாட்டான். இதுல பக்தி சூத்திரத்துல சொல்லுது மூக்க ஆஸ்வாதனவத்து அப்படின்னு. சமாதிக்கு பாத்தீங்கன்னா 82 86 பக்தி சூத்திரம் அது சொல்லுது. இந்த சமாதி அடைஞ்சவன் பாத்தீங்கன்னா எப்படிப்பா அப்படின்னா, ஒரு ஊமைட்ட கொண்டு போயிட்டு நல்ல பதார்த்தத்தை நல்ல சக்கரை பொங்கலை கொடுத்து, ஃபர்ஸ்ட் கிளாஸான சக்கரை பொங்கல், பெருமாள் கோயில் சக்கரை பொங்கலை கொடுத்து எப்படிப்பா இருக்குன்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான் யோசிச்சு பாருங்க, பேசுவானா? இதே மாதிரி பாத்தீங்கன்னா சமாதியை அடைந்தவன் பாத்தீங்கன்னா அந்த சமாதியை பத்தி அவனால சொல்ல முடியாது. ஊமை மாதிரி ஊமைகளால பேச முடியாது எப்படியோ, அதே மாதிரி சமாதியை அடைந்தவன் அந்த சமாதியில இருக்கக்கூடிய ஆனந்தத்தையோ சமாதி ஸ்திதியை பத்தியோ அவனால என்ன பண்ண முடியாது, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும், நீங்களும் நானும் அதை அடைஞ்சுதான் அதை தெரிஞ்சுக்க முடியும். நான் சொல்றேன் தூக்கத்துல ஆனந்தமா இருந்துச்சு, சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம். தூக்கத்துல ஆனந்தமா இருந்துச்சு, மைசூர் பாக் சூப்பரா இருந்துச்சு, மைசூர் பாக் சூப்பரா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு, ஆமா நல்லா இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனந்தமா இருந்துச்சு. நான் கேட்கிறேன் எப்படி இருந்துச்சு ஆனந்தம்னா எப்படி? மியூசிக் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. சரி, எப்படி பாம்பே ஜெயஸ்ரீயோட பாட்டு கேட்கும் போது சர்வம் பிரம்மமயம் கேட்டுச்சு, ஆனந்தமா இருந்துச்சு. அப்படியா? எப்படி ஆனந்தம்? இல்ல ஜி, பாம்பே ஜெயஸ்ரீ பாடினாங்க. யாரோட கம்போசிஷன் அது? பாத்தீங்கன்னா சதாசிவ பிரம்மேந்திரோட. நான் கேட்கறது அதெல்லாம் கேட்கல, ஆனந்தமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஆனந்தம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஆனந்தத்தையுமே நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, எந்த ஆனந்தத்தையுமே. அப்போ சொரூப ஆனந்தம், தூக்கத்துல இருக்கிறது பெரிய ஆனந்தம், அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நம்மளால. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சமாதியில இருக்கக்கூடிய ஆனந்தத்தை பாத்தீங்கன்னா யாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. என்ன பண்ணுவோம், சாப்பிட்டு பாருங்கன்னு. மைசூர் பாக்கு ஆனந்தத்தை தெரியல, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, என்ன பண்றது, இதாங்க எடுத்து சாப்பிட்டு பாருங்க, இப்ப தெரியும் உங்களுக்கு. பாம்பே ஜெயஸ்ரீயோட பாட்டு கேட்டா எப்படி இருக்கும் கேட்டு பாருங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஆனந்தம்னா என்னன்னு தெரியும். தூக்கத்துல இருக்கிற ஆனந்தம் அதெல்லாம் சொல்ல முடியாது, தூங்கி பாருங்க தெரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சமாதின்ற ஆனந்தம் எப்படிப்பட்டது அப்படின்னா அவன் தான் அனுபவிக்கணும், போய் வேற வழி இல்லை. அப்ப அந்த சமாதியில இருக்கக்கூடிய அந்த பெர்சனுக்கு பேர் என்ன பேருனா ஸ்தித பிரஜன் அப்படின்னு பேர். அவனால பாத்தீங்கன்னா அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. யோகத்துல இருந்து சமாதியில இருந்து நிர்விகல்ப சமாதியில இருந்து கீழே இறங்கினவன் அவன் என்ன ஆவான்னு கேட்டா, நேத்து நான் பாடத்துல யோக சாஸ்திரத்தை சொல்லியிருக்கேன், சகஜ சமாதி அப்படின்னு பேர் அவனுக்கு. சகஜ சமாதி அப்படின்னா அந்த ஸ்தித பிரஜன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல அட்டைன் பண்ணிட்டு நிர்விகல்ப சமாதி அட்டைன் பண்ணிட்டு இந்த தேகாதிகள் எதுவுமே இல்லாம, ஜெகத் எதுவுமே இல்லாம தான் தான் மாத்திரம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு பிறகு அவன் இந்த சமாதியில இருந்து கீழே இறங்குவான். ரமண பகவான் மாதிரி நார்மல் ஸ்டேஜுக்கு வருவான். அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நேத்தே எக்ஸாம்பிள்லாம் சொல்லியிருக்கேன். தூக்கத்துல இருந்தவன் பாத்தீங்கன்னா தூக்கத்துல அறகுற தூக்கத்திலே இருந்து ஒருத்தர் விவகாரம் பண்ணா எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த ஸ்தித பிரஜன் என்ன பண்ணுவான், அறகுறையா விவகாரம் நடக்கும். அவன் பண்ற விவகாரத்துல எதுலையுமே தாத்பரியமே இருக்காது.
நம்ம தண்ணி அடிச்சவன் நிறைய பேர் இருக்கான். என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் மான் குட்டின்னு ஒருத்தர் இருந்தான். அவன் வந்து பாத்தீங்கன்னா காலையில போகும்போது சாமி நமஸ்காரம் சாமி அப்படின்ட்டு ரொம்ப நல்ல பவ்யமா நல்ல பக்கவா ட்ரெஸ் பண்ணியிருப்பான். நல்ல விபூதி போட்டு நல்லபடியா போவான். சாயந்தரம் வரும்போது டேய் நீ என்னடா பெரிய சாமியா அப்படின்லாம் வருவான். என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லா உள்ள போயிடும் சரக்கு. நல்லா உள்ள போயிடும். நல்லா உள்ள போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவன் என்கிட்ட வந்து தகாத இதெல்லாம் பேசுவான், விவகாரம் பண்ணுவான். ஒரு போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐஜிஐ யாரோ ஒரு இதுக்கு ப்ரோக்ராமுக்காக வந்திருக்காரு. என்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. பேசினோன்னு நல்ல யூனிஃபார்ம்ல இருக்கார். இந்த மான்குட்டி என்ன பண்ணன்னு கேட்டினா வந்து நல்லா ஃபுல்லாக தண்ணி வந்து நீ என்ன பெரிய போலீஸா, போலீஸ்கிட்ட போய் போலீஸான்னு கேட்டால் என்ன பண்ணுவார் யோசிச்சு பாருங்க. 4 அடி, பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவர் அவர். அடி அடின்னு அடிச்சு வெளுத்து. மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே நடக்காத மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்து சுவாமி சௌக்கியமா இருக்கீங்களா அப்படின்னு டே நேற்று நீ திட்டினடா இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்ட ஒரு பதிவு கூட அவன்கிட்ட இருக்காது. வருஷக்கணக்கா அவன்கிட்ட இப்ப இல்ல செத்து போயிட்டான். ஒரு கைடு அவன் மலைக்கு மேல வரவங்களுக்குலாம் கைட் பண்ணுவான். நல்ல ஆளு. அந்த தண்ணி உள்ள போயிடுச்சு அப்படின்னா அவன் பண்றது எதுவுமே அவனுக்கு தெரியாது. அதே மாதிரி மறுநாள் காலையில அவனோட அந்த ரிஜிஸ்ட்ரி ஆயிருக்காது, என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. நார்மலா சௌக்கியமா மரியாதையோட பிஹேவ் பண்ணுவான். இதுமே இதான் இதே மாதிரிதான் எங்க இருந்து அப்படின்னு கேட்டா நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டா நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல. நான் நேற்று ஒன்று சொன்னேன் பாத்தீங்களா, ஆமை வந்து பாத்தீங்கன்னா முட்டை இட்டுட்டு கடலுக்குள்ளார போயிடுமா. சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா அதோட சிந்தனை என்ன இருக்கும் அப்படின்னா அந்த முட்டையை வந்து நினைச்சுக்கிட்டே இருக்குமா. அந்த முட்டை வந்து ஆமை முட்டை பொரியுது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இந்த மகாராஷ்டிரா பக்கம் இந்த ராஜஸ்தான் பக்கம்லாம் போயிட்டீங்கன்னா பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கிலோமீட்டர் கணக்கா போய் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. எத்தனை பானை இருக்குன்னு கேட்டீங்கன்னா தலைக்கு மேல ஒரு பானை, அதுக்கு மேல ஒரு பானை, அதுக்கு மேல ஒரு பானை, 3 பானை 4 பானையெல்லாம் தண்ணியில மேல வச்சுக்கிட்டு கரகம் நிறைய குடத்தை வச்சு தண்ணி எடுத்துக்கிட்டு கிலோமீட்டர் கணக்கில் நடந்து வருவாங்க. அவங்க நடந்து வரும்போது பேசிக்கிட்டே வருவாங்க, எல்லாம் பண்ணிட்டே வருவாங்க. இருந்தாலும் அவங்களோட கவனம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா ஃபுல் கான்சென்ட்ரேஷன் எங்க இருக்கும், அந்த பானை வந்து பார்த்தீங்கன்னா விழாம வீடு வந்து சேர்த்துருவாங்க. டெய்லி இது நடந்துகிட்டே இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கு. இது மாதிரி இந்த ஸ்திரப்பிரஜர்களோட லட்சணத்தை வந்து பார்த்தீங்கன்னா சகஜ சமாதி அப்படின்னு சொல்லுவோம். சகஜ சமாதின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா நிர்விகல்ப சமாதியிலிருந்து கீழே இறங்கினதுக்கு பிறகு கூட அந்த சமாதி அனுபவத்திலிருந்து விலகாம, அந்த அனுபவம் போகாம, தாம் பிரம்மம் அப்படின்ற அனுபவம் போகாம இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாகிரதத்துல விவகாரங்கள்லாம் பண்ணுவாங்க. இந்த விவகாரங்கள் எதுவுமே அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாம தூங்கிட்டு இருக்கவன் எழுப்பிட்டு சாப்பாடு கொடுத்து அவனை திரும்ப தூங்க வச்சா அவன் சாப்பிட்ட மாதிரியே இருக்க மாட்டான். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பதிவாகாம எந்த உலக விவகாரங்களும் அவனுக்கு பதிவே ஆகாது. அவன் சதா தன்னுடைய ஆத்மாராமன தன்னுடைய சொரூபத்திலேயே ஆனந்தமாக இருப்பான். அவனுக்கு பேரு ஸ்தித பிரஜ்ஞன்னு பேரு. இதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு எல்லாத்துக்கும் கியூரியாசிட்டி வரும். சாமி ஸ்தித பிரஜ்ஞ எப்படி சாமி இருப்பான் அப்படின்னு கேள்வி வரும். அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே கேள்வி வருது. சமாதியிலிருந்து கீழே இறங்கினவன் ஸ்தித பிரஜ்ஞன், பிரஜையில் நிலை பெற்றவன், தான்ல நிலை பெற்றவன் எப்படி இருப்பான் அப்படின்னு அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறது. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருந்து வந்தார். அவர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட கிளாஸஸ் எல்லாம் யூடியூப்ல கேட்டுட்டு கொஞ்சம் யோக சாஸ்திரங்கள்லாம் சொன்னதெல்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு கியூரியாசிட்டியில வந்துட்டார். வந்தோடனே அவர் வந்து கேட்ட கேள்வி என்ன கேள்வினா, சாமி நீங்க எத்தனை மணி நேரம் தூங்குவீங்க, என்ன சாப்பிடுவீங்க, என்ன பண்ணுவீங்க? அவருக்கு கியூரியாசிட்டி நிறைய பேருக்கு. சன்னியாசிகளை பார்த்தோம் அப்படின்னா இந்த வேதாந்தெல்லாம் படிச்சு கொடுக்குறோம் அப்படின்னா உடனே கியூரியாசிட்டி, சாமி நீங்க என்ன சாமி சாப்பிடுவீங்க? என்ன சாப்பிடுவேன், நீங்க சாப்பிட்றத நானும் சாப்பிடுவேன், வேற என்ன சாப்பிட முடியும், என்ன சாமி பண்ணுவீங்க? எல்லாத்துக்கும் கியூரியாசிட்டி. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சாதுக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாமிலாம் இருக்காரு, பாடம் எடுக்கிறாரு, இவரோட பிஹேவியர்லாம் எப்படி இருக்கும், என்ன பண்ணுவார், டே டு லைஃப்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கியூரியாசிட்டி. சமாதி அட்டைன் பண்ண சோல், அவர் அந்த ஞானி புருஷர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருப்பார்? அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேள்வி வருது. இந்த பேக்ரவுண்டோட இனி வரக்கூடிய பாடத்தை பாருங்க. 54வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறார். பிரஷ்ன பீஜம் பிரதிரப்ய. பிரஷ்ன பீஜம் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா சமாதா வச்சலா புத்திகி ததா யோகம் அவாப்சியசி அப்படின்னு 53ல 2வது லைன் சொல்லியிருக்காரு. ததானா அப்பொழுது,
உன்னுடைய புத்தி பாத்தீங்கன்னா ஆத்மாவில் நிலை பெற்றதாக அப்போது என்னது யோகத்தை அடைவாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யோகம்னா சமாதி. உடனே அர்ஜுனனுக்கு ஒரு அந்த கேள்வி கேட்கறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சு. பிரஷ்ன பீஜம்னு பேர். கேள்வி கேட்கறதுக்கான ஒரு சான்ஸ் அந்த இடத்துல அர்ஜுனனுக்கு கிடைச்சது. கிடைச்சிட்டு பாத்தீங்கன்னா பிரதிலப்ய, பிரஷ்ன பீஜம் பிரதிலப்ய. ஆச்சாரியார் இந்த வச்சனத்தை சொன்னோன்னு அந்த சமயத்துல எப்பொழுது உன்னுடைய புத்தி நிச்சல தத்துவமா ஸ்தாசியத்தை நிலை பெறுகிறதோ, எப்பொழுது பாத்தீங்கன்னா சமாதவ் அச்சலா புத்திகி, ஆத்மாவிலேயே புத்தி சமாதியை அடைகிறதோ, சஞ்சலம் இல்லாம இருக்கோ அந்த புத்தி, ததா யோகம் அவாப்சியசி, அப்பொழுது யோகத்தை அடைவாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இவனுக்கு கியூரியாசிட்டி, கேட்கறதுக்கான ஆசை வந்துருச்சு. கியூரியாசிட்டி, பிரஷ்ன பீஜம், கேள்வி கேட்பதற்கான அந்த சான்ஸை அடைந்து பிரதிலப்ய அவன் என்ன கேட்கிறான்? அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனன் கேள்வி கேட்டான். என்ன கேள்வி கேட்டான்? லப்த சமாதி பிரஜ்ஞஸ்ய லக்ஷணம் புபுத்சயா. எதுக்காக கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, லப்த சமாதி பிரஜ்ஞஸ்ய, இந்த சமாதி பிரஜையை அடைந்தவன், சமாதி பிரஜையை அடைந்தவனுக்கு யோக சாஸ்திரத்துல என்ன பேர் சொல்றோம்? அசம்பிரஜாத சமாதி. இங்க என்ன நம்ம பஞ்சதசிகாரில் இருந்து என்ன சொல்லியிருக்கோம்? தர்மமேக சமாதி. தர்மமேக சமாதி யோக சாஸ்திரத்துல வியாச பாஷ்யத்திலயும் சொல்லியாச்சு. அத நம்ம என்ன சொல்லுவோம்? நிர்விகல்ப சமாதி. அப்ப அந்த நிர்விகல்ப சமாதியை அடைஞ்சவன் லப்த சமாதி. லப்த சமாதி பிரஜ்ஞஸ்யன என்ன அர்த்தம்? சமாதியில் உண்டாகக்கூடிய ஞானத்தை அடைந்தவன், சமாதியில் உண்டாகக்கூடிய பிரஜையை அடைந்தவன். அவன் பாத்தீங்க அப்படின்னா லக்ஷணம், அவனோட லட்சணம் என்ன, அவனுக்கு எப்படி இருப்பான் சுவாமி அவன் அப்படின்னு புபுத்சயா அர்ஜுன உவாச்ச. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையினால அர்ஜுனன் என்ன பண்றான்? அந்த ஸ்தித பிரஜன், சமாதியிலிருந்து கீழே இறங்கினவனை பத்தி லட்சணம் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறான். ரொம்ப முக்கியமானது. எதுக்காகனா ஆச்சரியர் சொல்ல போற, டெவலப் பண்ணும். ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ. ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ. ஸ்திததி கிம் பிரபாஷேத, ஸ்திததி கிம் பிரபாஷேத. கிமாசீத வ்ரஜேத கிம், கிமாசீத வ்ரஜேத கிம். ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ. ஸ்திததி கிம் பிரபாஷேத, கிமாசீத வ்ரஜேத கிம். நல்லா தெரிஞ்சுங்க, ஞானம் பூர்த்தி ஆகிறது, ஒருத்தர் பூரணமான பர்சன் ஆகிறது இந்த அபரோக்ஷானுபூத்தின்னு சொல்லக்கூடிய சமாதியை அடைஞ்சதுக்கு பிறகுதான் ஒருத்தர் கிருதகிருத்தியனா ஆகிறான். பண்ண வேண்டியது எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறான். அவனுடைய கர்மங்கள் நாசமாகுது. இல்லாம பாத்தீங்கன்னா பாதியிலேயே டைவர்ட் ஆகி நிறைய பேர் நிறைய ஆசிரமங்களை கட்டி சம்சாரத்துல மாட்டிக்கிட்டு. ஒரு சுவாமி சொல்லுவார் என்கிட்ட, சாமி நான் அவர்கிட்ட ஆசீர்வாதம் கேட்பேன், சாமி ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி அப்படின்னு. அவரு என்கிட்ட கேட்பாரு, சாமி எனக்காக பிரார்த்தனை பண்ணிங்க சாமி, ஒரே மாட்டிக்கிட்டு ஒரே அவஸ்தையா இருக்கு, ஆசிரமம் மாட்டிக்கிட்டு முடிக்கிற சாமிங்க. ஆனா வெளியில இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவர் பெரிய மடாதிபதி, பெரிய சுவாமி, பெரிய பிரீச்சர். ஆனா பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சப்தங்கள்ல மாட்டிக்கிட்டு அதுக்கு மேல அனுபூதிக்கு போகலன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான். சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் காப்பாத்திக்கிட்டு, ஐயோ பெரிய ரிஸ்க். பகவான் மாதிரி, ரமண பகவான் மாதிரி யாராவது ஸ்தித பிரஜனா இருந்தாங்கன்னு வச்சுங்க, எப்பவுமே ஆனந்தம். நிர்விகல்பத்தை அடைஞ்சவனுக்கு இந்த உலகத்துல பண்ண வேண்டியது ஒண்ணுமே இல்லை, ஆனந்தத்துல இருப்பான். ஆனா நிர்விகல்பத்தை அடையாத எத்தனை பேர் இருந்தாலும், எவ்வளவு ஞானம் இருந்தாலும், அந்த ஞானம் மனசுக்கு துக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். மனசுல நல்லா புரிஞ்சு பரோட்சத்தை தாண்டி அபரோக்ஷத்துக்கு போகணும். அதான் இங்க கேள்வி கேட்கிறான். ஸ்தித பிரஜ்ஞஸ்ய, ஸ்தித பிரஜன்னா என்ன அர்த்தம்? எவனுடைய பிரஜையானது ஸ்திரமாயிடுச்சோ. என்ன சொல்லலாம் இதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த மனசு சஞ்சலமா இருந்த மனசு, புத்தி, இது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா பிரஜைன்னு சொல்லக்கூடிய நான் 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 இருக்குல்ல, உணர்வு, கான்சியஸ்னஸ். இந்த கான்சியஸ்னஸ்ல இந்த புத்தி பாத்தீங்கன்னா, மனசு புத்தி பாத்தீங்கன்னா நிலை பெற்றுச்சோ, எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சோ. அதுல போய் நம்மளதெல்லாம் எப்படி இருக்கு? நம்ம புத்தி மனசெல்லாம் எங்க இருக்கு? இந்த தேகத்திலையும் வெளியில இருக்கிற விஷயங்கள்லயுமே ஸ்திதமா இருக்கு, நிலை பெற்று இருக்கு, நிக்குது. ஸ்தித அப்படின்றதுக்கு அர்த்தம் நிட்டல்னு அர்த்தம்.
பிரஜா, பிரஜையில வந்து பாத்தீங்கன்னா எவனுடைய புத்தி மனசு பிரஜால நின்றுச்சோ, உணர்வுல நின்றுச்சோ, உணர்வுக்கு ஏதாவது நாம ரூபம் இருக்கா? இல்ல. அந்த உணர்வுல வந்து பாத்தீங்கன்னா நிர்குண நிராகாரமா இருக்கக்கூடிய அந்த உணர்வுலயே எவனுடைய புத்தி நின்றுச்சோ அவனுக்கு பெயர் ஸ்தித பிரஜன் அப்படின்னு பேரு. அவன் எப்படி இருப்பான்? சகஜ சமாதியில இருக்கிறவன் அர்த்தம். இறங்கி வந்துட்டான். அந்த சமாதியில இருக்கிறவனுக்கு கா பாஷா. கா பாஷான்றதுக்கு அர்த்தம் அவனுடைய லட்சணம் என்ன, அவன் எப்படி இருப்பான். நிறைய பேர் கேட்பாங்க, சாமி இங்க சித்தர்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்றாங்களே சாமி, எங்க சாமி இருக்காங்க அப்படி என்கிட்ட நிறைய பேர் ரோட்ல போகும்போதெல்லாம் வந்து வெளியில இருந்து வருவாங்க. நான் சொல்லுவேன், உடனே நான் கேட்பேன், இந்த சித்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது யூனிஃபார்ம் வச்சிருக்கீங்களா ஜி? அதான் அடுத்த கேள்வி கேட்கற கேள்வியே அதுதான். சித்தர்கள் வராங்கன்னு சொல்றீங்க, இருக்காங்கன்னு சொல்றீங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்க? போலீஸ்காரன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா காக்கி ட்ரெஸ் போட்டிருப்பான். டாக்டர் அப்படின்னா கோட் போட்டிருப்பாரு, ஒயிட் கலர் கோட் போட்டிருப்பாரு, ஸ்டெத்தஸ் வச்சிருப்பாரு. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. டீச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா அவங்க சாரி உடுத்துறதுல இருந்து டீச்சர்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கோடு இருக்கு, ஒரு லட்சணம் இருக்கு. போலீஸ்காரனை பாத்தீங்கன்னா அன்யூனிஃபார்ம்ல இருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரன் வந்து பாத்தீங்கன்னா அவனோட கட்டிங்கை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இவன் போலீஸ்காரன். இன்னொன்று அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனோட பிஹேவியர் பார்த்தாவே தெரிஞ்சிடும் போலீஸ்காரன் ஒரு நாட்டாம மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க அப்படின்னு. அவன் நடவுடையே பார்த்தாவே தெரிஞ்சிடும் போலீஸ்காரன் அப்படின்னு. அப்ப யாரா இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிட முடியும் அவங்க என்ன பிஹேவியர் அப்படின்றத வச்சுக்கிட்டு. சித்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டா நிறைய பேருக்கு தெரியாது. நான் திருவண்ணாமலைக்கு வரவங்கள்ட்ட எல்லாம் யாரெல்லாம் சித்தர்னு கேட்கறாங்களோ உடனே அடுத்த கேள்வி கேட்பேன், சித்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன டெஃபினிஷன், என்ன ட்ரெஸ் கோடு, எப்படி இப்ப கண்டுபிடிப்பீங்க? உங்களுக்கு முன்னாடியே ஒரு சித்தர் வந்து நின்னாலும் உங்களால தெரியுமா? யோசிச்சு பாரு. எப்படி தெரியும்? தெரியவே தெரியாது நமக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்க இருக்கிற ஒரு பர்சனை வந்து பாத்தீங்கன்னா தப்பு தப்பா மெஷர் பண்ணுவோம். ஒரு சன்னியாசி, ஒரு சாது வந்து பாத்தீங்கன்னா மலைக்கு மேல இருந்தார், மலைக்கு நடுவுல இருந்தார். அவர் என்ன வந்து அடிக்கடி பார்ப்பார். நல்ல மரியாதையான பர்சன், சின்ன பையன், ரொம்ப வயசு கம்மி, எந்த படிப்பறிவும் இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஜென்மாத்திர சம்ஸ்காரம் இங்க வந்து உட்காந்து மலையில வந்து போய் உட்கார்ந்துருப்பான் குகையிலலாம். அவன் என்ன பண்ணான், ஒரு நாள் வந்து என்கிட்ட சொன்னான், சாமி நான் சித்தர்கள்லாம் பார்த்தேன் சாமி, நேற்று வந்தாங்க சித்தர்கள்லாம், ரொம்ப சந்தோஷம். எப்படிப்பா வந்தாங்க? எல்லாம் ஃபேன் ஷர்ட்டை போட்டு வந்தாங்க. நான் சொன்னேன், ஃபேன் ஷர்ட் போட்டேன். ஆமா சாமி. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்தான். இன்னொரு நாள் வந்து பாத்தீங்கன்னா சரி சித்தர்கள்னு எப்படிப்பா உனக்கு கண்டுபிடிச்ச? ஃபேன் ஷர்ட்டை போட்டு வந்தாங்க ஒரு 10-20 பேர். அவங்கெல்லாம் எப்படி நீ சித்தர்கள் கண்டுபிடிச்ச? அவங்களே சொன்னாங்க சாமி நான் சித்தர்னு. ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்தான். இன்னொரு நாள் வந்தோடனே திரும்பவும் எனக்கு சித்தர்கள் தரிசனம்லாம் கிடைச்சது சாமி அப்படின்னு. சித்தர்கள் தரிசனம் கிடைச்சது, ரொம்ப சந்தோஷம். எப்படி இருந்தாங்க? உங்களை மாதிரியே குடும்பி வச்சிருந்தாங்க சாமி அப்படின்ட்டு ஒரு போட்டோவை எடுத்து காட்டினான், ஒரு பெரிய போட்டோ. அந்த போட்டோல வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்கிற சித்தர் புருஷர்கள் எல்லாத்தையும் ஒரு ஆர்டிஸ்ட் என்ன பண்ணிருக்கான், நல்லா சின்ன சின்ன துண்டு தாண்டா. இப்ப நம்ம கேமரா ஸ்கிரீன்ல எனக்கு தெரியுது ஒரு 80 பேர் எது தெரியுது. அது மாதிரி எல்லா ஞானிகளோட போட்டோவும் இருக்கு, சித்தர்களோட போட்டோ. அதை எடுத்து காட்டுறான், இதே மாதிரி வந்தாங்க சாமி அப்படின்னு. இப்ப நமக்கு எல்லாத்துக்கும் என்ன பதிவாயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, என்ன பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க, சாமி அகஸ்தியர் முனிவாரு மாதிரியே இருக்கு. நான் உடனே அடுத்த க்ஷணமே கேட்பேன், அகஸ்தியரை பார்த்திருக்கீங்களா? பார்த்தது இல்லை. அப்ப அகஸ்தியர்னு ஒரு பிலிம் பார்த்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா யாரு ஒரு ஆக்டர், யாரு நல்ல பாடகர், சீர்காழி கோவிந்தராஜன். சீர்காழி கோவிந்தராஜன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அகஸ்தியரா நடிச்சிருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா படத்தை பார்த்து இவங்களுக்குள்ள ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. என்ன பார்த்தோன்னே வந்து பாத்தீங்கன்னா சாமி அகஸ்தியர் மாதிரியே இருக்கீங்க சாமி. அகஸ்தியர் எப்போ இருந்தாரு, நான் எப்போ இருக்கேன், அகஸ்தியர் இவனும் பார்த்ததில்லை நானும் பார்த்ததில்லை. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு ஒப்பீனியனை வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார வச்சிருக்கோம். இந்த ஒப்பீனியன் படிதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த உலகத்தை எல்லாத்திலையும் பெர்சன் பார்க்கணும். பீப்புள் சி வாட் தே வாட் சி. மனுஷங்க அவங்க வாசனைக்கு ஏத்த மாதிரி வெளியில இருக்கிற எல்லாத்தையும் மெஷர் பண்றோம். சித்தர் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாது, இவன் என்ன சித்தர்னு நினைச்சிருக்கானோ. இங்க வந்து பாத்தீங்கன்னா தொப்பி அம்மான்னு ஒரு அம்மா இருக்காங்க, அவங்கள சித்தர், மூக்குப்பொடி சித்தர், இது மாதிரி ஏகப்பட்ட பான்பராக் சித்தர், இது மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா சித்தர். அவங்கவுங்க ஒரு லட்சணத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொன்று பண்றாங்க. இப்ப நமக்கு தெரியணும், இது மாதிரி குத்து மதிப்பா நம்ம ஏதாவது இருக்கலாமா? குத்து மதிப்பா இருந்து எப்படி அடைய முடியும்? நமக்கு ஒன்னு சரியானது அடைய முடியாது. ஞானம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ஷனா இருக்கிறது, இதுதான் ஞானம் அப்படின்னு. அப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும், ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா. ஸ்தித பிரஜ்ஞன் என்பவனுடைய லட்சணம் என்ன? அவனை வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிறவங்க எப்படி பேசுவாங்க, அதுக்கு அடுத்தது முதல் கேள்வி. இரண்டாவது, சமாதிஸ்தஸ்ய கேசவ.
அந்த ஸ்தித பிரஜனுக்கு லட்சணமா சொல்றாரு. சமாதிஸ்தஸ்ய ஸ்தித பிரஜ்ஞஸ்ய, சமாதியில் நிற்கின்ற, சமாதியில நிற்கின்றன என்ன அர்த்தம்? சகஜ சமாதின்னு ஒரு வார்த்தை அங்க போட்டுங்க. விவகாரத்துல இருக்கிறவன் சகஜ சமாதி. நிர்விகல்ப சமாதியில ஆக்ஷனே இருக்காது. ரமண பகவான் எப்படி உட்கார்ந்து இருந்தாரோ, முனிவர்கள்லாம் புத்து முளைச்சு போய் எப்படி உட்கார்ந்து இருந்தாங்களோ அது மாதிரி ஒரே போஸ்டர்ல எந்த உலக விவகாரமும் இல்லாம இருந்தா அது நிர்விகல்ப சமாதி. நிர்விகல்ப சமாதியிலிருந்து கீழே இறங்கின நிலைக்கு பேரு என்னது? சகஜ சமாதி. அப்போ சகஜ சமாதிஸ்தஸ்ய, சகஜ சமாதியில் நின்ற ஸ்தித பிரஜனுடைய காபாஷா, அவனுடைய லட்சணம் என்ன? ஹே கேசவ அப்படின்னு சம்போதனம். அதுக்கப்புறம் ஸ்திததீஹி, இது யார் கேள்வி கேட்கிறா? அர்ஜுனவாச்சு. அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். ரொம்ப நேரம் கழிச்சு அர்ஜுனன் வந்திருக்கான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்திததீஹி, ஸ்திததீ புத்தி வந்து பாத்தீங்கன்னா எவனுக்கு நிலை பெற்றதோ அவனுக்கு பேரு ஸ்திததீஹி. ஸ்தித பிரஜ்ஞஹ ஸ்திததீஹி, ரெண்டு ஒரே அர்த்தம் தான். புத்தி நிலை பெற்றவனுக்கு பேரு ஸ்திததீஹி, பிரஜை நிலை பெற்றவனுக்கு பேரு ஸ்தித பிரஜ்ஞஹ. என்ன அற்புதம் பாருங்க. அந்த ஸ்தித பிரஜன் சொல்லக்கூடிய அவனுடைய கிம் பிரபாஷேத வார்த்தை வந்துருச்சு. சகஜ நிர்விகல்ப சமாதியில பேசுறது போறது வரதெல்லாம் எதுவும் இருக்காது. சமாதியிலிருந்து கீழே இறங்கினவன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பேசுவான்? முதல்ல அவனோட லட்சணம் என்ன, ரெண்டாவது அவன் எவ்விதமாக பேசுவான். கிம் பிரபாஷேத, மற்றவங்களோட பேசுவான்ல. ரமண பகவான் பேசியிருப்பாரு, எல்லாத்துக்கூடையும் பேசியிருப்பார், சுகமுனிவர் பேசியிருப்பார், சதாசிவ பிரம்மேந்திரர் பேசியிருப்பார். இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விவகாரம் பண்ணும்போது எந்த விதமா பேசியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது கிம் ஆசீத, கிம் ஆசீத, கிம் ஆசீத, கிம் ஆசீத, எந்த விதமா உட்காருவாங்க, எந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா சிட்டிங் போஸ் எப்படி இருக்கும், சமாதியிலே இருப்பாங்களா? இப்போ என்னால வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிளாஸ் எடுக்கிறதுனால நீண்ட காலமா வந்து பாத்தீங்கன்னா கீழேயே உட்கார்ந்து அபியாசம் பண்ணிருக்கு. என்னால ஹோட்டலுக்கு போனா கூட எங்கேயாவது கூட்டு போவாங்க, காலை தொங்க போட்டு என்னால உட்கார ஹேபிட்டே இல்லை எனக்கு. நான் எங்க போனாலும் வந்து சேர் போட்டா கூட வந்து பாத்தீங்கன்னா உட்காரும் போதே வந்து பாத்தீங்கன்னா எடுத்து காலை எடுத்து சாதாரணமா மடிச்சுதான், காலை மடிச்சுதான் உட்காருவேன் எப்பவுமே. அப்போ ஒரு சின்ன அபியாசமே வந்து பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து தியானத்துல உட்காரும் போது இருக்கிற அதே போஸ்டர் வெளியில போனாலும் என்னால காலை தொங்க போட்டு உட்கார முடியாது. இதே நிறைய பேர் சேர்லயே உட்கார்ந்து அபியாசம் பண்ணவங்க இருக்காங்க, என்னை பார்க்க வருவாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா சேரே போடல, கீழே தான் உட்கார வைப்பேன். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தவிச்சு போயிடுவாங்க, என்ன சுவாமிகிட்ட சேர் கூட இல்லை அப்படின்னு. அப்புறம் அவங்களுக்காக வெளியில வந்து சேரை கொண்டு வந்து உள்ள போட்டு உட்காருங்க அப்படின்னு. ஏன்னா நிறைய பேரால வந்து இந்த காலை மடிச்சு வச்சு சமணம் போட்டு உட்காரவே முடியாது. அப்ப அபியாசம். அப்போ இந்த சமாதியில இருந்து இறங்கினவன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருப்பான்? ரமண பகவானை பாத்தீங்கன்னா தெரியும், இப்படி ஒரு போஸை கொடுத்துட்டு உட்கார்ந்துருப்பார். ஒரு ஃபேமஸான போஸ் ஒன்று இருக்கும், பிடிச்சு வச்ச பிள்ளையாருன்னா ரமண பகவான். ஏன்னா சதா காலமும் வந்து நிறைய வருஷங்கள் வந்து இந்த சமாதி அபியாசத்திலேயே இருந்திருக்காங்க. மனசு ஆடாம, இந்த உடம்பும் ஆடாம வந்து பாத்தீங்கன்னா காஷ்ட மௌனம் வந்திருக்கும், மனோமௌனம் வந்திருக்கும், அதுக்கப்புறம் புத்தி வந்து பாத்தீங்கன்னா நிலை பெற்று இருக்கும். அப்படிப்பட்டவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரமண பகவானோட போஸ் வந்து உட்கார்ந்தாருன்னா காலையில உட்காருவார். வந்து 7 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரத்தியை முடிச்சதுக்கு பிறகு வந்து உட்கார்ந்தாரு அப்படின்னா 11 மணிக்கு பெல் அடிக்கிற வரைக்கும் இந்த போஸ்லயே உட்கார்ந்துப்பார். இப்படி அப்ப நமக்கு ஒரு கியூரியாசிட்டி வருமா, வராதா? ஐயோ ரமணர் வந்து அது மாதிரி திரும்ப வந்து சாப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கு உட்கார்ந்தாரு அப்படின்னா 3 மணிக்கு 4 மணிக்கு உட்கார்ந்தாருன்னா ராத்திரி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உட்கார்ந்துருப்பார். சில சமயம் யாராவது கேள்வி கேட்ட கூட பதில் சொல்ல மாட்டாரு அப்படின்னு. அப்ப நமக்குள்ளார ஒரு கியூரியாசிட்டி வருது இல்ல, அதே தான் அர்ஜுனனுக்கு வந்திருக்கு. அவர் எப்படி வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து இருப்பார். ரெண்டாவது. மூணாவது கிம் பிரஜேத, பிரஜேத கிம் ஆசீத கிம் பிரஜேத, எப்படி அவரை நடந்து போவார். நான் வீடியோலாம் வச்சிருக்கேன், அப்பப்போ வந்து ரமண பகவானோட வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த அவருக்கு வந்து பாடி ஷேப்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரியா இருக்காது. ஏன்னா நீண்ட காலம் உட்கார்ந்து ஆரம்பிச்சோன்னா சமாதி அபியாசத்துக்கு போனீங்கன்னா இந்த ஹிப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா சில ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துடும் உங்களுக்கு. அந்த அவரோட ஆக்ஷன் நடந்து போறத லாஸ்ட் வீடியோஸ்லாம் இருக்கு, நடந்து போறத பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோணல் மாடல நடந்து போவார், நேரம் நடந்து போக மாட்டார், சைட்லயே போவார். பார்த்தா தெரியாது இவர் சைட்ல நடந்து போறாரு அப்படின்னு. அப்போ அவர் பார்க்க ஒரு பரவசம். ஒரு ஞானி புருஷர், ஒரு ஸ்திதப்பிரஜர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நடந்து போவார், என்ன விவகாரம் பண்ணுவார். மாட்டுகிட்ட வந்து பேசுவார், குரங்குகிட்ட பேசுவார், குரங்குகிட்ட விவகாரம் பண்ணுவார், மனுஷங்கிட்ட விவகாரம் பண்ணுவார். அவர் பண்ற விவகாரங்கள்லாம் எப்படி இருக்கும்? பிரஜேத்தன்றதுக்கு அர்த்தம்
வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போறதை மட்டும் எடுக்காதீங்க, அவருடைய விவகாரங்கள் எப்படி இருக்கும். அப்போ ஸ்திதப்பிரஜனோட லட்சணம் என்ன, அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பேசுவார், எப்படி உட்காருவார், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நடப்பார், விவகாரம் பண்ணுவார் அப்படின்னு கேள்வியானது கேட்கப்பட்டிருக்கு. பாஷ்யத்துக்கு வந்து சின்ன பாஷை. ஸ்திதா பிரதிஷ்டா, ஸ்திதப்பிரஜனுக்கு லட்சணம் பண்ற ஸ்திதா, ஸ்தித அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு ஸ்திதான்னு பேரு. நிற்றல்னு அர்த்தம். நிற்றல்னா என்ன சுவாமி, எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுன்னு அர்த்தம். பிரதிஷ்டிதா, ஒரு விக்கிரகத்தை கொண்டு போயிட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டபந்தனம் பண்ணி என்ன பண்றோம், ஒரு விக்கிரகத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றோம், ஆடாம அசையாம இருக்கிறதுக்காக. அதனால்தான் என்ன சொல்றோம், விக்கிரக பிரதிஷ்டா அப்படின்னு சொல்லுவோம், தேவதா பிரதிஷ்டான்னு நம்ம சொல்றோம். அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்திதான்றதுக்கு அர்த்தம் பிரதிஷ்டான்னு அர்த்தம். அந்த பிரதிஷ்டா எதுல இருக்கு, அகம் அஸ்மி பரம் பிரம்ம. அற்புதமா சொல்லிட்டார், நான் பரபிரம்மமாக இருக்கிறேன் அப்படின்னு. இதி பிரஜா யஸ்ய, எவனுக்கு வந்து அறிவானது நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு நிலை பெற்று விட்டதோ, நல்ல முறையில எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சோ, நல்ல அஷ்டபந்தன சூரணம் வச்சு அசைக்க முடியாம பண்ணிட்டாங்களோ, அதான் சமாதி அபியாசம். அசைக்கவே முடியாது, விக்கிரகத்தெல்லாம் அசைக்க முடியாதுங்க. ஐயோ, நாங்களாம் நிறைய விக்கிரகம் பிரதிஷ்டா பண்ணும்போது பார்த்துருக்கோம். ஐயோ, விக்கிரகத்தை தூக்கி வச்சு சாந்து போட்டோன்னு வச்சுங்க, சாந்துன்னு சொல்லுவோம் அதுக்கு பேர். இடின்னு இடிக்கணும். அந்த அஷ்டபந்தன சூரணத்தை வந்து இடிக்கிறதே ஒரு பெரிய வேலை. அப்பா, இடின்னு இடிச்சு அதை நல்லா இது பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிட்டோன்னு வச்சுங்க, ஒரு 3 நாள் 4 நாளுக்கு அப்புறம் இறுகி போச்சு அப்படின்னா எந்த கொம்பம் வந்தாலும் யானையே வந்து பிடிச்சி இழுத்தாலும் அசையாது. அதான் பிரதிஷ்டான்னு அர்த்தம். ஸ்திரமா ஆகிறது. எதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட புத்தி எப்போ எதுல இருக்கு அப்படின்னா லௌகிகத்திலேயே இருக்கு, தேகத்திலேயே இருக்கு. எவனுடைய புத்தி நான் பரபிரம்மம் என்ற அந்த விஷயத்திலேயே, பரபிரம்மத்தை நிர்குண நிராகாரம் தான் 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 சொல்றது, அந்த தானிலேயே நிலை பெற்றதோ, யக சக எஸ்ய, எவனுக்கு அது மாதிரி நிலை பெற்றதோ அவனுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தித பிரஜ்ஞகான்னு பேரு. தஸ்ய கா பாஷா, அவனுக்கு என்ன பாஷா, பாஷான என்ன அர்த்தம், கிம் பாஷணம் வச்சனம் கதம் அசௌ பரைஹி பாஷ்யத்தை, அவனை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க என்ன பேசுவாங்க. ரமண பகவான் மாதிரி ஸ்தித பிரஜனா இருக்கிறவரை பத்தி மற்றவங்க என்ன பேசுவாங்க, மற்றவங்க என்ன பேசுவாங்கன்னு என்ன அர்த்தம், கதம் அசௌ பரைஹி பாஷ்யத்தை, எந்த விதமா அவனை குறித்து வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் பேசுவார்கள். அப்ப என்ன அர்த்தம், அவனோட டெஃபினிஷன் என்ன, அவனுக்கு என்ன மாதிரி லட்சணத்தை வந்து பார்த்தீங்கன்னா உடையவன் என்று மற்றவர்கள் பேசுவார்கள். சமாதிஸ்தஸ்ய, யாரு சமாதியில நின்றவனுக்கு, சமாதௌ ஸ்திதஸ்ய, சமாதி வேணாம் அப்படின்லாம் சொல்றவங்களுக்குலாம் ஆச்சாரியர் பாஷ்யத்திலேயே தான் எழுதுறார். யாரெல்லாம் மனனம் பண்றீங்களோ, ஏற்கனவே புரிஞ்சா போதும் வேதாந்தம் நிறைய கேட்டிருப்பீங்க. இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரா பாஷ்யத்தையே கொண்டு வாங்க. எந்த இடத்துலையும் இட்டு கட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் பேசல, சங்கரர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரா எழுதுறார். புரிஞ்சா போதும்லாம் இங்க எழுதல. எவனுடைய புத்தி வந்து பார்த்தீங்கன்னா சமாதிஸ்தசின்னு அர்த்தம், சமாதௌ ஸ்திதஸ்ய, சமாதியில் நிலை பெற்றதா இருக்கோ. எந்த சமாதி, சகஜமாயிடுச்சு, நிர்விகல்பத்துல இருந்தது டே டு லைஃப்லயே வந்துருச்சு. அப்படிப்பட்டவனை பத்தி மற்றவர்கள் எந்த விதமாக பேசுவார்கள், அவனுடைய லட்சணம் என்ன, அது மட்டும் இல்ல ஸ்திததீஹி. ஸ்திததீஹிக்கு இன்னொரு இது என்னது, ஸ்தித பிரஜ்ஞன் தான். ஸ்தித பிரஜனுக்கு இன்னொரு பேர் தான் ஸ்திததி. பிரஜ்ஞானாலும் தீனாலும் ரெண்டு ஒண்ணு. அப்ப புத்தி, எவனுடைய புத்தி நிலை பெற்றதோ அவனுக்கு பேர் ஸ்தித பிரஜன், எவனுடைய புத்தி நிலை பெற்றதோ அவனுக்கு பேர் ஸ்திததி. இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்வயம்பா, மற்றவங்க எப்படி பேசுவாங்கன்னு முதல்ல சொல்லியாச்சு. அவன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பேசுவான், ஸ்வயமா வந்து பாத்தீங்கன்னா கிம் பிரபாஷேத்த, அவன் எப்படி பேசுவான், அந்த ஸ்திதப்பிரஜன் எப்படி பேசுவான், கம்மியா பேசுவானா, பேச மாட்டானா, என்ன மாதிரி பேசுவான். அது மட்டும் இல்ல, கிம் ஆசீத்த விரஜேத்த கிம், எப்படி வந்து பாத்தீங்கன்னா அவன் உட்காருவான், எப்படி வந்து பாத்தீங்கன்னா விவகாரம் பண்ணுவான், நடந்து போவான் வருவான். அது மட்டும் இல்ல, ஆசனம் விரச்சனம் வா தஸ்ய கதம் இத்தியர்த்தக, அவனுடைய ஆசனம் எப்படி இருக்கும், பத்மாசனத்துல உட்காருவானா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா சாதாரண சமணம் போட்டு உட்காருவானா, சுகாசனத்துல உட்காருவானா, எந்த மாதிரி ஆசனத்துல உட்காருவான் அப்படின்னு கேட்கறது. அது மட்டும் இல்ல, என்னன்னு கேட்டீங்கன்னா விரச்சனம், விரச்சனம்ன்றதுக்கு அர்த்தம் போறது வரதெல்லாம் எப்படி பண்ணுவான் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கு. இத்தியர்த்தக. அது மட்டும் இல்ல, ஸ்திதப்பிரஜ்ஞஸ்ய லக்ஷணம் அனேன ஸ்லோகேன பிரிச்சதி, ஸ்திதப்பிரஜனோட லட்சணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்து மூலமாக கேட்கப்பட்டது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸ்திதப்பிரஜனா யாரு,
அவனை பத்தின லட்சணம் என்னன்னு அர்ஜுனன் இந்த ஸ்லோகத்துல கேட்டிருக்கான். அப்ப நம்ம அடுத்த ஸ்லோகத்துல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்திதப்பிரஜனோட லட்சணத்தை பத்தி நம்ம படிக்க போறோம். ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் அருமையான பாஷ்யம் பண்ற, நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஒரு சுவாமி திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா நாராயண சுவாமின்னு ஒரு சுவாமி இருந்தார் மலைக்கு மேல. இப்ப நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. 2007 2008 வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்கிட்டார். 16 வருஷம் அந்த மலைக்கு மேல எந்த பில்டிங்லாம் இல்லவே இல்லை. ஒரு சின்ன பாறைக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடிசை மாதிரி சின்னதா ஒரு இது போட்டிருக்கும். அது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எதையும் பில்ட் பண்ண அலோவ் பண்ணல. அதாவது நாராயண சுவாமி என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல 16 வருஷம் இருந்தார். என்ன அப்படின்னு கேட்டா, சாப்பிட மாட்டார். ஒரு கொஞ்சோண்டு வந்து டீ கொஞ்சம் குடிப்பார், கொஞ்சம் கொஞ்சமா டீ குடிப்பார், இவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. அப்ப அங்க இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட மாட்டார், நாள் ஃபுல்லா வேக்கப்ல இருப்பார், முடிச்சுக்கிட்டே தான் இருப்பார். அவரோட கூட நான் இருந்திருக்கேன், பார்த்திருக்கேன் எல்லாம். அந்த நாராயண சுவாமி 16 வருஷம் கழிச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழே கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, அங்க யாரும் இருக்கக்கூடாது, நிறைய பேர் போறாங்க வராங்க, காடெல்லாம் இது பண்றாங்க அப்படின்னு அவங்க என்ன பண்ணா கீழே இறக்கிட்டாங்க. 16 வருஷம் கழிச்சு அவர் என்னன்னா, அவர் எப்படி உட்கார்ந்து இருந்தார் அப்படின்னா, இந்த என்னது இப்படி உட்காருவோம்ல, 2 காலையும் மடக்கிக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி உட்காரு, குத்த வச்சு உட்காருறது நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த குத்த வச்சு உட்காருறது அப்படின்னு 2 காலையும் இப்படி வச்சுக்கிட்டு இப்படிதான் உட்கார்ந்துருப்பார். நம்ம ஐயப்ப சுவாமி இருக்காருல்ல, ஐயப்ப சுவாமியோட போஸ்டர், அந்த ஐயப்ப சுவாமியோட போஸ்டர்ல தான் அவர் நீண்ட காலம் உட்கார்ந்து இருந்தார். அவர் கீழே இறங்கினதுக்கு பிறகு என்ன ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவரால் நடக்க முடியாம போயிடுச்சு. நடக்க முடியாம போனோன்னா இதுல வந்து நாகர்கோயில கொண்டு போய் ஒரு நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல்ல வச்சு நான் போய் பார்த்தப்போ, ஒரு தோட்டத்துல வச்சு அவரோட காலை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் பண்றதுக்காக, கால் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆகல, ரொம்ப ஸ்ட்ரைட் பண்றதுக்காக ஆயுர்வேதிக் மெடிசன்லாம் யூஸ் பண்ணி அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீண்ட காலம் ஒரு விஷயத்த பண்ணும்போது அதுல ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க. அப்ப நீண்ட காலம் இப்ப என்னால வந்து பாத்தீங்கன்னா நல்லா அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன், சில சமயம் 1 வாரம் 1 மாசம்லாம் ஒரே இடத்துல இருந்து அனுஷ்டானம் பண்றோம் அப்படின்னா, மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில போக முடியாது. ஏதோ உலகத்துக்கு போனா வந்து பாத்தீங்கன்னா உலகம்லாம் ஏதோ புதுசா நம்ம வந்த மாதிரி இருக்கும், நடக்க தெரியாதுங்க. நீங்க 1 வாரம் 1 மாசம் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது இருந்து அனுஷ்டானத்துல இருந்து அதிக விவகாரமே பண்ணாம போயிட்டீங்கன்னா, நீங்க நடக்கிறது எப்படின்னு மறந்து போயிடும். உங்களுக்கு எப்படி போறது வர்றதுன்னே தெரியாது, கால் தடுமாறும் உங்களுக்கு, எந்த காரியத்தை பண்ணாலும். அது அப்போ ஒருத்தன் நல்ல சமாதி அபியாசம் ஒருத்தன் பண்ணியிருக்கான் அப்படின்னா எடுத்தோன்னு வர முடியாது. ஒரு அருமையான ஃபில்ம் வந்து பாத்தீங்கன்னா, யாராவது சமயம் இருந்தா பாருங்க. சமயம் வந்து பாத்தீங்கன்னா சம்சாரான்னு ஒரு டிபெட்டியன் ஃபில்ம், ஒரு மாங்கோட ஃபில்ம், யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கும், டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஒரு மாங்க் வந்து பாத்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதியில இருந்து ஒரு குகையில இருந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வர்றதுக்கு சில மாசங்கள் எடுக்கும். அவர் வந்து பாத்தீங்கன்னா முடி முளைச்சு போய் நெகம்லாம் வளர்ந்து போய் ஒரு அருமையான ஃபில்ம் அது. அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய, சமாதியில் இருக்கிறவனுக்கு மேல நமக்கு ஒரு கியூரியாசிட்டி வரும். அர்ஜுனனுக்கும் அந்த கியூரியாசிட்டி வந்து. அதனால இதை பத்தி நாளைக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். இன்னைக்கு இது போகும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யப்பட்டேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பஜசோகாதிவர்ஜிதः. கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாமபரஸ்ய ச நைவ சந்தீஹ பாபானி பூர்வஜன்மக்ருதானி ச. மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சக்ருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். கீதாசு கீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர விஸ்தரைः யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதா. பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோ வக்த்ராத் வினிஸ்ருதம். கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்ம ந வித்யதே. சர்வோபனிஷதோ காவः தோக்தா கோபாலநந்தனः. பார்த்தோ வத்ச சுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மஹத். ஏகம் சாஸ்திரம் தேவகீ புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகீ புத்திர ஏவ. ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. இது ஸ்ரீமத் பகவத்கீதா மாஹாத்மியம் சம்பூர்ணம். ஸ்ரீகிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீகிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. நாராயண நாராயண. மனனம் பண்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க. மனனம் பண்றவங்க இந்த பாட்டெல்லாம் நான் எதையுமே இட்டு கட்டிலாம் சொல்ல மாட்டேன், எதையுமே இருக்கிற மாதிரி உங்களுக்கு கிளாரிட்டியை கிரியேட் பண்றது மட்டும்தான் இது. எந்த இடத்துலையும் சாஸ்திரத்துல புரிஞ்சா போதும் அப்படின்னு எந்த சப்தமும் இல்லவே இல்லை. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து சங்கர பாஷ்யத்தை
வேர்டு பை வேர்டாக பார்த்துக்கிட்டே வாங்க. ஸ்லோகத்தையும் சங்கர பாஷ்யத்தையும் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நமக்கு லட்சியம் என்னன்னு கிளியர் ஆகிடும். பரோட்சத்தினால பத்தாது, அபரோக்ஷ அனுபூதி சமாதியில தான் உண்டாகும். நமஸ்காரம். நமஸ்காரம்.